बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम व फ़ुरक़ानिहिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वअबुदुल्लाह वला तुश्रिकू बिही शैया सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल नबियुना अलैहि सलातु वस्सलाम इन्नमल अअमालु बिन्नियात व इन्नमा लिकुल्लि इम्रिइन मा नवा. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையத்தினுடைய தலைவர், செயலர் உள்ளிட்ட அந்த மையத்தினுடைய பொறுப்பாளர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஒரு அருமையான நிகழ்வு. சித்திக் அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், கடந்த ஆண்டு தான் நான் வந்தேன், நான் எதுக்கு மீண்டும் வேறு யாரையாவது கூப்பிட்டு ஒரு வித்தியாசமாக பேச சொல்லுங்கண்ணே. நீங்கள் போன வருஷம் பேசினதுலேருந்தே இன்னும் பல பேர் வெளியே வரல, அதனால் இந்த வருஷம் அதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போன வருஷம் நான் சொன்ன செய்திகள் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மனித வாழ்க்கை இறைவன் திருக்குரானிலே 7 ஏழாக பிரித்திருக்கிறான். முதல் 7, 2வது 7, 3வது 7, 4வது 7ஆக திருக்குரான் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததில் முதல்லிருந்து நம்ம சித்திக் அண்ணன்லேருந்து ஆரம்பித்து எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய மௌலானா வரையும் உங்கள் கடமையை பற்றி அல்லாஹ் கேட்பாயா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கடமை? அவங்க சொன்னாங்கல்ல, உங்கள் கடமையை அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அடுத்து கேட்போம், முதல்ல எனக்கு என்ன கடமைன்னு சொல்லு, அப்போ தானே தெரிய முடியும். கடமைன்னே என்னன்னு தெரியாமல் கடமையை கேட்பான்னா என்ன கடமையை கேட்பான்? நான் சொல்கிறது புரியுதா? எனக்கான வாட் இஸ் மை ரோல் ஆஃப் மை டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கான கடமைகளும் செயல்திறனும் என்ன, எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஒரு அத்தாவாக இருக்கேன், பிள்ளையை பற்றி கேட்பான். கணவனாக இருக்கேன், மனைவிட்ட கேட்பான். அதை முடிஞ்சா? அவ்வளோதானே. புருஷனை பற்றி பொண்டாட்டியை பற்றி புருஷன்ட்ட கேட்பான், பிள்ளையை பற்றி அத்தாட்ட கேட்பான். முடிஞ்சா? கடமை முடிஞ்சிருச்சா? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? பொறுப்புன்னா என்ன? அல்லாஹ் திருக்குரான்ல அழகா சொல்றான், சின்ன பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுற மாதிரி சொல்றான். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? சகோதரர்களே, ஒரு அருமையான, போன தடவை வந்தப்போ இந்த பேரை பற்றி பேசினேன். இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முஆத் பின் ஜபல் இருக்குல்ல, அவர் ஒரு ஜபல். அவருடைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். அவர் ஏன் அப்படின்னு கேட்டால், பெருமானார் சொன்னாங்க, நாளை மறுமையில் உலமாக்களுக்கு முன்னால், ஆலிம்களுக்கு முன்னால் கொடியேந்தி நடந்து போகிற ஒருவர் அப்படின்னு சொன்னான் முஆத் பின் ஜபல். ரொம்ப குட்டையாக இருப்பார். வாழ்ந்த காலம் ரொம்ப, யாரிடத்திலும் பேசாத விஷயங்களை பெருமானார் அவரிடத்தில் பேசினாங்க. 17 வயசு பையன். அவரை யமனுக்கு அனுப்பி விடும்போது வெறும் 17 இயர்ஸ் ஓல்டு. அவர் குதிரையில் உட்கார்ந்துருக்கார், பெருமானார் நடந்து போனாங்க. இப்படி ஒரு சம்பவம் வேறு எங்கேயும் நடக்கல. அவர் குதிரை மேலே இருக்கார், ஒட்டகத்து மேலே, நபி நடந்து போகிறாங்க. எப்படி நடந்து போகிறாங்க? சும்மா நடந்து போல, பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. முஆதே, உன்னை நான் அனுப்புகிறேன்ப்பா, அங்கே போய் என்ன தெரியுமா செய்யணும், நீ என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா, எதெல்லாம் செய்யக்கூடாது தெரியுமா, நீ எப்படி தீர்ப்பளிப்ப தெரியுமா, ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. அவ்வளவுக்கும் பதில் சொல்கிறார். ஒரு தீச்சன்யமான அறிவு. நான் போன வருஷமும் இதை சொன்னேன், எங்கெல்லாம் இதை சொல்கிறனோ சந்தோஷமாக சொல்லுவேன். ஒரு நாள் உள்ளே வந்த பெருமானார், இவர் வர்றாரு முஆத், அவரை பார்த்தோன்னு சொன்னாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்புக், முஆதே, அல்லாவின் மீது சத்தியமாக உன்னை பிரியப்படுகிறேன் அப்படின்னாங்க ரசூல்லா. அப்படியே நின்ட்டார். திரும்பவும் சொல்கிறாங்க, முஆதே, உன்னை அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்படுறேன். 3வது தடவையும் சொல்கிறாங்க, அல்லாஹுக்காக வேண்டி. அப்போ தான் அவருக்கு உணர்வே வருது, யார் ரசூலல்லாஹ், நானும் உங்களை அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்படுறேன்னார்.
சரி, இதில் என்ன பெரிய விஷயம், என்ன ரசூல்லா பிரியப்படுறேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். எல்லாரும் நம்ம பொண்டாட்டியை சொல்ல, பிள்ளைய சொல்ல, ஊரில் உள்ளவங்கெல்லாம் சொல்ல, எல்லா சகாபலைக்கும் ரசூல்லாவுக்கு பிடிக்கும், ரசூல்லா சொன்னாங்க, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, சகோதரர்களே, நுபுவத்துக்கு பின்னால் மரணிக்கிற வரை அபூபக்கரை, உமரை, உஸ்மானை, ஆயிஷாவை, ஃபாத்திமாவை யாரை பார்த்தும் ஒரு தடவை கூட நான் உன்னை பிரியப்படுறேன்னு நேரடியாக சொன்னதே இல்லை ரசூல்லா. யாரை பார்த்தும் அழகிய மனைவி அன்னை ஆயிஷா, ஆயிஷாவே நீ எனக்கு பிடித்தவள் சொல்லல. உயிருக்குயிரான அபூபக்கர் சொல்லல. வேற எந்த சஹாபி யாரை பார்த்தும் ஒரு தடவை கூட உன்னை எனக்கு பிடிக்கும் சொல்லவே இல்லை நபி. ஆனா ஒரே ஒருத்தரை பார்த்து மட்டும் வல்லாகி உன்னை பிடிக்கும். அப்ப அதுல ஏதோ இருக்குல்ல. ஆனா தனித்தனியா சொல்லியிருக்காங்க. வேற ஒரு இடத்துல யார சொல்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அபூபக்கரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்கள்ல பெண்கள்ல ஆயிஷாவை பிடிக்கும் இப்படி சொல்றாங்க, உமரை பிடிக்கும், உஸ்மானை பிடிக்கும், என்னுடைய பேரன்களை பிடிக்கும். அதெல்லாம் தனித்தனியா. இப்படி டைரக்டா ஒரு நுபுவத்தினுடைய கரம் ஒருத்தரை காட்டி அவ்வளவு அறிவு சீற்றத்திற்கு சொந்தக்காரர். அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, நாளைக்கு உலமாக்களுக்கு முன்னால் நிற்பார். இந்த சமூகத்தை வழிநடத்துபவர்கள் அறிவிலே தீச்சன்யம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், இல்லைன்னா குழப்பி விட்டுருவான். அறிவு முக்கியம். இஸ்லாத்துக்கு அறிவு அப்படிங்கிறது அடிப்படையானது. ஒரு மனுஷனுக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு தொழுக கடமை, சக்காத் கடமை, எல்லா கடமையும். அறிவில்லை அவன் தொழ வேண்டியதில்லை. மென்டலி டிஸார்டர்ட், கொஞ்சம் மூளை ஒரு மாதிரி இருந்துச்சு, அல்லாஹ் தொழுகையை பற்றி கேட்க மாட்டான். தொழணுமா? சகோதரர்களே, நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். இவர்கள் கல்வியை குறித்து அழகாக உங்களை வழி நடத்துகிறாங்க. நிறைய படிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், பட் வி ஆர் நாட் சக்சஸ்ஃபுல். ஒய்? படித்து சம்பாரித்து கோடிகளை வச்சிருந்து நாம் சக்சஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்? நாம் எப்போது வெற்றியாளர்களாக ஆகுவோம்? வேற ஏதாவது உண்டா? படிச்சுட்டான் சார், ஐஏஎஸ் வரையும் வந்துட்டான் சார், அங்கிட்டு மேலே பல கோடி ரூபா சம்பாரிச்சிட்டான் சார், அங்கே வந்து நின்று பார்க்குறான், வாழ்க்கை விரட்சியாக தெரிகிறது. என்னத்தை நான் செஞ்சுட்டேன், கொஞ்ச நாள் இப்படி இருக்கான், இருந்துட்டான், ஏதாவது காசு வந்துருச்சு போல, அதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆமாம் சீக்கிரம் செத்து போயிட்டான் நல்லதுங்கிறான். இந்த குரானிங்கிற எங்கள் அஜர்த்து சொல்லும்போது அழகாக சொன்னார்ல, குரான் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு பார்க்கறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 7 ஏழாக பிரித்ததை உங்கள் ஊரில் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கோ தெரில. உலக நாடுகளிலிருந்து எனக்கு ஃபோன் வருது. உலக நாடுகள், அமெரிக்காவிலேருந்து பேசுகிறான், லண்டன்லேருந்து பேசுகிறான். அற்புதமான செய்திங்க. முதல் 7 என்ன செய்யணும் பெருமானார் சொன்னார்கள். ஆடாடாடா இதை உன்னைக்கெல்லாம் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர், அவர் சைக்காலஜி, அவர் உட்காந்து பேசுகிறாரு, யாருமே சொல்லலையே இப்படி ஒரு செய்தி குரானுக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு. முதல் 7 வரிசு ஒரே விளையாட்டு அப்படின்னாங்க பெருமானார். வேற எதுவும் செய்ய விடக்கூடாது. லாஇபூஹும் சபஆ, 7 வயசு வரை அந்த குழந்தை விளையாடணும். அப்படி அத்தா, இது அந்த குழந்தை விளையாடுறதில்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தா, அம்மா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா யார் அந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த பிள்ளைகளோடு விளையாட வேண்டும். அது பாஷையில் பேச வேண்டும். குழந்தைக்குன்னு ஒரு பாஷை இருக்குல்ல, நம்ம அதை நீ வெளியே போய் செஞ்சானா எல்லாரும் சிரிப்பான். கண்ணுங்கணும், மணியங்கணும், அது கூட இது குதிரை ஓட்டி பார்க்கணும், யானை ஓட்டி பார்க்கணும். ஒரு முஸ்லிமின் மீது கடமை என்கிறது குரான். அப்படி விளையாடும் போது நினைக்கணும், குரானுடைய கடமையை நான் செய்கிறேன்னு. இப்படி தூக்குறது இல்லை பிள்ளைய, கொஞ்சம் நுங்குனாங்க. குரான் சொல்லுகிறது. போன வாரம் எங்கள் கல்லூரியில் ஒரு வேல்யூ எஜுகேஷன், வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன், ஒரு கல்வின்னா தரமான கல்வி எது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு நரம்பியல் நிபுணர், திருச்சியில் பிஸியான ஆள். அவர் வந்து பேசினார், சார் நீங்கள் எல்லாம் வாத்தியாருங்கிறதுனால உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் சார். வெறும் டீச்சர்ஸுக்கு மட்டும்தான் கிளாஸ் நடந்துச்சு சார். இன்றைக்கு உலகம் எங்கே தெரியுமா போகுது? 7 வயசுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ சாவர வரையும் அதான் சார். 7 வயசுக்குள்ள அந்த பிள்ளைக்கு நீ கொடுக்கல, அதுக்கு மேலே நீ தலைகளன்னாலும் தர முடியாது சார். 7 வயசுக்குள்ள உங்க பிள்ளை எங்க போகணுங்கிறத முடிவு பண்ணி உள்ள திணிச்சிருங்க சார். இன்றைக்கு இதை நோக்கித்தான் இன்றைக்கு அது நகருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு நரம்பியல் நிபுணராக இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் சொல்றேன், அது வரையும் தான் உள்வாங்கும் திறன் இருக்கிறது. 7 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா மண்டை மாறிடுங்கிறாரு. திருக்குரான் சொல்லுகிறது, அப்படியெல்லாம் நீ திணிக்க வேணாண்டா கண்ணே, நீ நடந்து காமி உன் மகன் நடப்பாங்க. ரசூல்லா அழகா சொன்னாங்க, உன் பிள்ளையை உருவாக்க வேண்டிய இடத்தை நீ காமி, உன் பிள்ளை உருவாகுவான்.
டேய் தொழுவுடா அப்படின்னு அத்தா சொல்லிட்டு தூங்கிட்டு கிடந்தேன். அப்படிலாம் புள்ள தொழுவ மாட்டான். முதல்ல நீ தொழுவ போகணும். பிள்ளை தானா பின்னாடியே வருவான். முதல்ல 5 ரக்காயத்து தொழுவான், 8 ரக்காயத்து தொழுவான். அப்புறமா பார்த்து இப்படி தொழணும் போல பிள்ளை கற்றுக்குவான். இமிட்டேஷன். பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து வாயாடல் சொல்லுகிறதெல்லாம் விளங்காது. லா பில் கௌலி சொல்லுவாங்க அரபில, லா பில் கௌலி வலாக்கின் பில் அமலி, வலாக்கின் பில் அமலி துரீது அல் ஹுப்பா. ஒரு மனுஷனுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வாயால சொன்னா இந்த காதில் கேட்டையோ உன்னை விட எனக்கு நிறையா செஞ்சு காட்டுங்கண்ணா. இந்த செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா? 1000 ஊர்கள் பேசுகிறது, கோடிகள் வைத்திருப்பவர்கள் பேசுகிறார்கள். எங்கள் ஊரில் அப்படி செய்யணும், செய்ய முடியல. ஒரு சின்னோண்டு குட்டி கிராமமாக இருந்து 4 காசை போட்டு யோசிச்சு வேலையை நடத்திட்டாங்க பாருங்க. ஆண்டாண்டு காலத்திற்கு உலகத்திற்கே இந்த முஆத் இப்னு ஜபல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எல்லா ஊர்க்காரனும் சந்தோஷப்படுவானே. 10 லட்சம் ரூபாயை சாதாரணமாக நாங்கள் ஏழைக்கு கொடுக்கோங்கிறாங்களே, செய்யணும்னு முன் வரணும், அல்லாஹ் தூக்கி விட்டுருவான். சரி, படித்து முடித்த பின்னாடி சம்பாரித்து முடிச்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் அவர் கோல்? நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். இப்போ இந்த ஸ்கில் அது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கோல் செட்டப்புங்கிறான். நீ ஒரு 25 வருஷத்தில் எங்கே போகணும் அப்படிங்கிறத செட் பண்ணி அதுக்கு ஓடணுங்கிறான். டக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். 25 வருஷத்தில் போய் நின்ட்டோம் சார். 25 வருஷத்துக்கு இடத்துக்கு போயாச்சு, காசு சம்பாரிச்சாச்சு, ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயாச்சு. அதுக்கு மேலே என்ன செய்யறது? அதுக்கு மேலே என்ன செய்யறது? இன்னைக்கு உலகம் சொல்லுது அப்படி கோல்ல செட் பண்ணி ஓடி அடைஞ்சவர்கள் எல்லாம் லூஸ் ஆயிட்டான். என்ன கேட்டா 25 வருஷம் ஓட்டான், கிடைச்சிச்சு, அடுத்து என்னடா செய்யறது தெரியல அவனுக்கு. இங்கிட்டு திருன்னு பார்க்கறான், நான் மட்டும் நிற்கிறேன். என்ன அது, என்ன செஞ்சுட்டேன், என்ன அது, காசு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறான். லூசு பிடிச்சிருது. ஆனால் குர்ஆன் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. தம்பி, நீ சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், படிக்கிறது ஒரு பக்கம், இதெல்லாம் நடந்திருக்குன்னா நீ இந்த உலகத்தில் வாழுங்கிறான் அல்லாஹ். வாழுடா, வாழ்ந்து பார்த்தா தான் வாழ்க்கை தெரியும். திரும்ப இவன் அல்லாஹ்ட்ட கேட்குறான், எப்படி வாழ்றது, எப்படி வாழ்றது? திருக்குர்ஆன்ல ஒரு 10 கட்டளைகளாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஸ்கூல் பருவத்தில், கல்லூரி பருவத்தில் நீங்கள் எதை விதைக்க வேண்டும் குர்ஆன் சொல்லுகிறது. அது வாழ்க்கையை விதைக்க வேண்டும். அவன் பெரிய டாக்டரான பின்னாடியும் பல கோடி சம்பாதிச்ச பின்னாடியும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மரணம் வரை இஞ்சிஞ்சா வாழுவான். அவன் சந்தோஷப்படுவான். இந்த உலகம் அவனுக்கு சந்தோஷமாக தெரியும், கபரும் சந்தோஷமாக தெரியும், மறுமையும் சந்தோஷமாக தெரியும். எதை அடக்கி பிடிச்சி வாழ்ந்துட்டு. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் கேட்கும்போது கேட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு கிடிச்சு மேலே வந்துட்டேன் சார், ஆனால் இன்னைக்கு என் மனைவிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. என் பொண்டாட்டி கோச்சுக்கிறா எதை சொன்னாலும். ஆனால் 24 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன். என் ஆஃபீஸில் எனக்கு தனி பேர், நான் மேனேஜரு. நான் போனோன்னே எல்லாம் எந்திரிச்சு நிற்பான். பொண்டாட்ட பேச தெரில சார். சார் நான் ரியாலிட்டியை பேசுகிறேன். அவன் சொல்கிறான், அதனாலே ஆஃபீஸ் விட்டோன்னா வீட்டுக்கு போகிறது இல்லை சார், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கங்கே போய் எதையாவது குறைச்சிட்டு அப்படி இருந்துட்டு நைட்டு 9 மணிக்கு மேலே தான் போனாலே சண்டை வருது. ஒர்க் ஃபேமிலி பேலன்ஸ் தெரியல. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இதை எங்க சொல்லி தரணும்? 44 வயசுல, 57 வயசுல இல்ல, 5 வயசுல. தம்பி, நீ கலெக்டர் ஆனாலும் நீ வீட்டில் வந்து எப்படி இருக்கணும்டா, உன் ஒர்க்கு லைஃப் எப்படி பேலன்ஸ்டா இருக்கணும். நீ சுகமாக வாழுவதற்குத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, வேற ஒன்றும் இல்லை. பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹ் இருக்கிறானே, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அமலையும் சொல்லி கொடுத்தாங்க, அமல் செய்ய வேண்டிய அந்த எண்ணத்தையும் பெருமானார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு என்னென்னலாம் செய்யணும் அதையும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் மனோநிலை எப்படி இருக்கணும் அதையும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 2 முக்கியம். இது 55 வயசில் சொல்லி கொடுக்குற பாடம் அல்ல, 5 வயசில் சொல்லி கொடுக்குற பாடம். ஒரு 10 கட்டளைகளை மட்டும் அல்லாஹ் சொன்னான். அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அண்ணா சித்திக்கு என்ன சொன்னாங்க, தொழுதுட்டு வந்தோம். அப்படிலாம் நீங்கள் தொழுதுட்டு வந்தால் உங்களுக்கு மட்டுமா பசிக்கும், எனக்கும் பசிக்கும்ல. கீழே வேற பிரியாணி கமகமுன்னு இருக்குங்களா. முதல்ல நானே போயிடுவேன், தொழுத உடனே அப்படி இறங்கினாலே இறங்கிடுவேன். எல்லாரும் அப்படிலாம் பசியிலெல்லாம் கேட்க முடியாது. அதனால கேட்குற வரையும், தொழுகிற வரையும் கேட்போம் நல்லா. அதுக்கப்புறம் தொழுவ போயிடுவோம், அடுத்து கேட்போம். சகோதரர்களே, போன வருஷம் நான் பேசினதை நீங்கள் திரும்பவும் போட்டு பாருங்க. நீ கடைசி வாழ்க்கை வரை எப்படி சுகமா, குர்ஆனுடைய ஒரே நோட்ஸ் தான் சார், நீ வருத்தப்படுறதுக்கு நல்லா இதை இறக்கலன்ட்டான். இப்போ யாரை போய் கூப்பிட்டு இங்கே வாங்க சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் சார்.
அப்படி தானே சொல்கிறான் சார். அருமையாக இருக்கேன் சார், செம்மையாக இருக்கேன், எல்லாம் எல்லாத்தையும் அப்படி யாராவது சொல்கிறானா? அப்படி சொன்னாலும் கூட அப்புறமா சொல்லுவான் எல்லாம் இருக்குது ஆனால் நோய் மட்டும் வந்துருச்சு சார்மா, சுகர் வந்துருச்சு, ஒன்றையும் திங்க முடிய மாட்டேங்குது. இஸ்லாம் வாழ்க்கையை குறித்து பேசுது. இந்த உலகத்தையே நீ வாழண்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ உன் ஊரில் எருமப்பட்டியில் ஊரில் மட்டும் வாழக்கூடாது, இந்த உலகத்தையே வாழ்கிறதுக்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆனால் சில பேரை இங்கே நீ ஒன்று பக்கத்தில் இருந்து வாழ்கிறதுக்காக வேண்டி இங்கே படைச்சி வச்சுருக்கேன், இவங்க கூட நீ வாழ்ந்து காட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் பல வாழ்க்கை இருக்கிறது, நீ வாழ்ந்து காட்ட. நீ எந்த வாழ்க்கையை வாழ்கிறேன்னு நான் பார்க்குறேன், எந்த வாழ்க்கையை வாங்குறேன்னு நான் பார்க்குறேன். அதனால் இந்த ஆயத்தை நான் இப்போ சொல்ல போகிற இந்த செய்தியை தயவு செஞ்சு நீங்கள் உள் வாங்கிக்கிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு 5 வயசில் சொல்லிக் கொடுங்க, 5 வயசில் சொல்லிக் கொடுங்க. அவன் வாழ்ந்துருவான் சார். இந்த எல்லாம் போயிட்டு கலெக்டர் ஆகிட்டு என் பொண்டாட்டி கூட பேச தெரியலையேன்னு யோசிக்க மாட்டான். அவனுக்கு மனைவி கூடயும் பேச தெரியும், மற்றவங்க கூடயும் பேச தெரியும், பேரன் கூடயும் பேச தெரியும். இப்படி ஒரு லைஃப் ஒர்க் பேலன்ஸ்டு ஒரு செய்தியை தான் சொன்னது மட்டுமல்ல, பெருமானார் தான் காலத்தில் உருவாக்கியே காட்டினாங்க. இன்னொன்று இருக்கு, பிராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்கு. வாயெல்லாம் பேசலாம் சார், புத்தர் அப்படி சொன்னார், சொல்லலாம், நடக்கணும்ல. நான் கேட்கறது கூட 1000 வாய் பேசலாம் சார், நடக்க தெரியணும்ல. பெருமானார் சொன்னது மட்டுமல்ல, செஞ்சாங்க. அப்படி ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டாங்க. எப்படி உருவாக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ரசூல்லா நோட்டில் நடந்து போவாங்க. யாராவது ஒருத்தர் வருவார், ஒரு பையன், சின்ன பையன் கோழி குண்டு விளையாடிக்கிட்டு இருப்பா. இங்கேருந்து போகிற ரசூல்லா அப்படியே நின்று, அப்துரமா இங்கே வாயா அப்படிம்பாங்க. அங்கே விளையாடிட்டு அவர் உடனே அப்துரமா ஓடியாருவார். யார் சொல்ல நல்லா இருக்கீங்களா அப்படிமா. யாரா அப்துரமா அப்படின்னு பார்த்தா ஒரு 80 வயசான்னு பார்த்தா அதுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். எத்தனை வயசு இருக்கும்? 8 வயசு இருக்கும். அவருக்கு கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. உடனே ரசூல்லா கேட்பாங்க, ஏப்பா அந்த அப்துல் காதர் ஏன் தொலை வரல அப்படின்னு. அவருக்கு எத்தனை வயசுல இருக்கு? 5 வயசு இருக்கும். சார் நான் சொல்றது புரியுதா? நபி சார், இங்கே போருக்கு ஆள் அனுப்பணும், வேதம் வந்துகிட்டு இருக்கும், விளக்கம் சொல்லணும், 1008 வேலை. ஆனால் தெருல உள்ள அப்துல் காதரையும் இவரையும் தெரியும் பெருமானாருக்கு. அப்போ அந்த உறவு புரியுதா என்னன்னு? இதுதான் வாழுதல். நம்ம ஊரில் உள்ள சின்ன பசங்களை நமக்கு தெரியுமா? இல்லை யாரா அவன், என் பேர வயசு யாருன்னு தெரியலையே. நம்ம ஊர்லேயே நமக்கு பல பேரை தெரியாது சார். உண்மையாக நான் சொல்கிறேன்னா இல்லையா? எல்லா பயலையும் தெருல உள்ளவங்களாம் தெரியுமா? ஒரு தடவை ஒரு சின்ன சட்டை ஒரு போர்லேருந்து வருது. ஹைபர் போர் முடிஞ்சிருச்சு. பெரிய ஜாமான்களை கொண்டு வந்து போட்டாங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சட்டை கனிமத்து பொருளில் வந்துருச்சு, இந்த இவ்வளோ பெரிய சட்டை. இப்போ ஒரு சஹாபி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு, யாரை சொல்ல இப்படி ஒரு சட்டை வந்திருக்கு, இதை என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு. இப்படி ஒரு சட்டை வந்திருக்கு, இந்த சட்டையை என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ பெருசு தான் இருக்குது சட்டை. அந்த சஹாபி சொல்கிறாரு, துடைக்கிறதுக்கு வச்சுக்கட்டுமா, எல்லாத்தையும் முடிஞ்ச பின்னாடி தொடச்சி விடுவோமா, அதுக்கு இதை வச்சுக்குவோமா அப்படின்னு சொன்னார். ரசூல்லா அந்த சட்டையை கொண்டாயா அப்படின்னு. உடனே அவர் எதுக்கோ கேட்குறாங்க போலுக்கு ரசூல்லானா வாங்கி இப்படி பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த உம்மு ஹாலிதாவை கூடுமையா, அந்த உம்மு ஹாலிதா எங்க அப்படிங்க. உடனே இவங்க சஹாபாக்கள்லாம் யாரோ உம்மு ஹாலிதானா யாரும் இருப்பாங்க, யார் உம்மு ஹாலிதா உம்மு ஹாலிதான்னு தேடல் நடக்குது. உடனே பார்த்தா அங்கேருந்து ஒரு பிளம்மு ஒரு 3 வயசு பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. சார் ஐ எம் நாட் ஜோக்கிங், நான் கிண்டலுக்குன்னு சொல்லல, எங்க நபி சொல்றாங்க உம்மு ஹாலிதா எங்கே. அவங்க அத்தா தூக்கிட்டு ஓடியாடுறாரு. உம்மு ஹாலிதா ஒரு 3 வயசு பிள்ளைய பெருமானாருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த சட்டை இந்த அம்மாக்கு லாயகா இருக்கும் சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு, வரலாறில் என்னை கண்கலங்க வைத்த சம்பவம் அது. பெருமானார் தன்னுடைய நுபுவத்தினுடைய முபாரக்கான கையினால் அந்த சட்டையை கலட்டினாங்க. அந்த அம்மா போட்டிருந்ததை, அது ஏற்கனவே போட்டிருந்துச்சு இல்லை, இந்த சட்டையை தூக்கி அதுக்கு மாட்டி விடுறாங்க. உம்மு ஹாலித் இந்த சட்டையை போட்டுட்டு ரசூல்லா அந்த பிள்ளை எப்படி பார்க்குறாங்க, ரசூல்லா எப்படி பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஹாதா சனா யா உம்மு ஹாலித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாதா சனா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் சஹாபாக்கள்லாம் நிற்கிறாங்க. என்னடா திடீர்னு என்னமோ ரசூல்லா பேசுகிறாங்க, என்ன சனாங்கிற வார்த்தை அங்கே இல்லை, எங்கே இல்லை, அது அரபி மொழியே இல்லை. திடீர்னு ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினார்னா யோசிச்சு பார்ப்போம்ல. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு ஏதோ ஒரு மொழியில் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா இதால் என்ன பேசுகிறான்னு கேட்பேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது
அந்த உம்மு ஹாலிதாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. பெருமானார் கையால் மாற்றி விட்டுட்டு அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, ஹாதா சனா யா உம்மு ஹாலிதா. சஹாபாக்கள்லாம் பக்கத்தில் நின்று பேசிக்கிறாங்க. ரசூல்லா என்ன பேசுகிறாங்க விளங்கலை. ரசூல்லா என்ன பேசுகிறாங்க, இந்த பிள்ளைகிட்ட என்னமோ பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க. இவர் அவர்கிட்ட கேட்குறாரு, அவர் இவர்கிட்ட கேட்குறாரு, அவர்கிட்ட. அப்போ ஒரு சஹாபி சொல்கிறாரு, இந்த ரசூல்லா பேசுகிறது இருக்கிறது இது அபிசீனிய லாங்குவேஜ், ஹபஷாவுடைய மொழி. ஒருத்தருக்கு தெரியுது. அந்த இடத்துல சனா அப்படின்னு சொன்னால் அஹசன் அப்படின்னு அர்த்தம், குட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிள்ளையை பெற்ற தாயி முதல்ல ஹிஜ்ரத்துக்காக வேண்டி ஹபஷாவுக்கு போயிட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, இங்கே இஸ்லாத்தை வச்சு வாழ முடியல, நீங்கள் எங்கே வேண்டாலும் போகலாம். அபிசீனிய தேசத்துக்கு ஒரு கூட்டம் போச்சு முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு. அதில் இந்த அம்மாவினுடைய தாய் அங்கே போயிட்டாங்க. அந்த பிள்ளை அங்கே பிறந்துச்சு. இந்த 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 குழந்தை இருக்குல்ல அபிசீனியா, அது ஒரு 3 வயசு 4 வயசு அந்த பிள்ளை. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த மொழி தான் தெரியும், அந்த ஊரில் பேசுன அந்த லாங்குவேஜ். அதை விளங்கிக்கிட்டு நீ அழகா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னோன்னா அந்த பிள்ளை சிரிக்குது சார். அந்த பிள்ளை சிரிக்குது. நீ அழகா இருக்கியா சொன்னா சிரிக்கிங்கல்ல, இந்த ட்ரெஸ்ஸு அடி பொலிடா சூப்பராக இருக்கு அப்படின்னோடனே நம்ம பேரன் சிரிப்பானா மாட்டானா, அந்த பிள்ளை சிரிக்குது. சஹாபாக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. வரலாறுல எழுதுவாங்க, பெருமானார் பேசிய மாற்று மொழிகள், ஏன்னா பெருமானார் அரபியை தவிர எதுவும் பேசுனதில்லை, அப்படிதான் வரலாறு. ஆனா இந்த மொழியை பெருமானார் இந்த பிள்ளைகிட்ட மட்டும் பேசினாங்க. அதா சனா சொல்லிட்டு அந்த பிள்ளை சிரிச்ச உடனே பெருமானாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு வரலாறு அதோடு முடிவதில்லை. அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்றாங்க, அஹ்லி வ அப்லிகி, அஹ்லி வ அப்லி. இதுதான் பெருமானாருடைய குணம் சார். சார் வாழ்றது சார். ஒரு பிள்ளைய தூக்கி முத்தம் போடுறோம்னா நீங்க சொல்லுங்க, எத்தனை முத்தம் போட்டோம்னு யாராவது யோசிக்க முடியுமா? அப்படி நம்ம பேர பிள்ளைய நம்ம பிள்ளைய அப்படி தூக்கி முகந்துறோம்னா எத்தனை முத்தம் போட்டோம், அல்லது அந்த நேரத்தில் நம்ம மனோநிலை எப்படி இருந்துச்சு யாராவது சொல்ல முடியுமா? ஒன்றிடுவோம் சார், ஒன்றிடுவோம். அதுதான் வாழ்க்கை. பெருமானார் சொல்லுகிறார்கள், அஹ்லி வ அப்லிகி யா உம்மு ஹாலிதாவே, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸோடு நீ பல்லாண்டு வாழ வேண்டும், இது பழமையடையாமல் இருக்க வேண்டும். ஹதீஸில் வருது, 90 வயசுக்கு மேல அந்த அம்மா உயிரோடு இருந்துச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரையும் அந்த ட்ரெஸ் புதுசாவே இருந்துச்சு சார். வாட் எ பியூட்டிஃபுல். அனுபவிக்க வேண்டியது வார்த்தைகள் அல்ல, அந்த துவா. ஹதீஸ்ல எழுதுவாங்க, அந்த நேரத்தில் பெருமானார் அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து துவா செஞ்சாங்கல்ல, அந்த ட்ரெஸ் அப்படியே இருந்துச்சு. அந்த அம்மா நீண்ட காலம் வாழ்ந்தது, நீண்ட காலம் வாழ்ந்தது. ஒரு போருடைய இதை பங்கு வச்சாவது. அப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு நபிக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கணும். இவருக்கு அவ்வளோ கூடு, இவருக்கு இவ்வளவு கூடு, பங்கு வைக்கிறதுல எனக்கு பத்தலை அப்படின்ட்டு ஒருத்தன் வருவான். ஆனால் அந்த நேரத்திலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததை அந்த ஹதீஸ் காட்டுகிறது. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, பெரிய ஆளாகிறாங்க, பிகாம் படிக்கிறாங்க, எம்காம் படிக்கிறாங்க, பிஹெச்டி வாங்குறாங்க, கோடி ரூபா அவனுக்கு வாழ தெரியுதான்னு பார்க்கணும். வாழ தெரியாத குழந்தைகள் தான் இன்னைக்கு இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு மொபைலோடு வாழ்ந்து முடிச்சிடுறான். பையனே சொல்கிறான், கல்யாணமே வேணாம் சார். ஏன்டா? மொபைல் போகுது சார். இதுக்கு ஏதாவது அர்த்தம் புரியுது? அவனுக்கு விளக்குது. நீங்க அவன்கிட்ட பேச முடியாது. இன்னைக்கு உள்ள குழந்தைகள் இடத்துல நீங்க பேசுற வார்த்தையை எடுக்கிறதுக்கு அவன் தயாரா இல்ல. அவன் ஒரு உலகத்துல இருக்கான், அவன் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஏதாவது போட அப்படிங்கிறான். அவனே சிரிச்சுக்கிறான், அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான். ஒரு வீட்டுக்கு அன்னைக்கு போயிருந்தேன், அந்த பையன் அப்படின்ட்டு ஒரே சத்தமா கிடக்கு ரூமுக்குள்ள. இவருக்கு நல்லா தானே இருந்தான் பையன் அப்படின்ட்டு, என்ன ஜி அப்படின்னு, கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான் ஜிங்கிறாரு. அத்தா என் பையன் கேம், அந்த கேம்ல அவனே சிரிச்சுக்கிறான், அவனே அவனை ஆடுறாங்க, அவன் வெட்டுறான். அப்படி சார் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்க அந்த கேப் இருக்குல்ல, யூ கேனாட் ஃபைண்ட் அவுட். உங்களால் அதை உள்வாங்கிக்கவே முடியாது. ஒரு வித்தியாசமான தலைமுறை. இந்த தலைமுறைக்கு என்ன செய்ய போறோம்? குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் 10 விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த 10 நிமிஷத்தில் அந்த 10 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ரொம்ப அதிகமாலாம் இல்லை, எல்லாருக்கும் தேவையானது. நீ என்ன படித்தாலும், நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது. உறவு முறைகள், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப். சார் ஒருத்தன்ட்ட போய் கேட்குறோம், சார் எப்படி சார் நீங்கள் வாழ்கிறீங்க, ஹவ் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்பான். எப்படி இருக்கீங்க நீங்கள்? நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன், ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாலே, நீ எப்படா வாழ்கிற? இல்லை சார் என் பேங்க் அக்கௌண்ட்டில் 10 கோடி ரூபா இருக்கு. முட்டாப்பையில் எப்படா வாழ்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறது வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? 10 கோடி ரூபா இருக்கிறது வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாட்டியும்
ஒரு மனுஷனுக்கு வாழ தெரியணும், வாழ தெரியணும். இஸ்லாம் சொல்றது, அல்லாஹ் திருக்குரான்ல சொல்றான், ஒரு அழகான செய்தியை சொல்றான், எல்லாருக்கும் ஏற்றது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அந்தந்த கட்டத்தில் அதை சொல்லிக் கொடுக்கணும். சம்பாதிக்கிற கட்டம் வரும்போது எப்படி சம்பாதிக்கணும் சொல்லிக் கொடுக்கணும். திருமண கட்டத்தில் வரும்போது எப்படி திருமணம் முடிக்கும், திருமணத்துக்கு நியத்து இருக்கு. அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் கேட்டுட்டு சொல்லிட்டு, திருமணத்துக்கு இஸ்லாம் சில நீயத்துக்களை வைத்திருக்கு. இப்போ எப்படி நான் லுகர் தொழுவ போகிறேன், இப்போ போகிறோம்ல, அல்லாஹ் அக்பர் நான் அசரை தொழுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏன்னா அசர் வரவே இல்லை. இப்போ நான் லுகர் தொழுகிறேன், அது என்ன தொழுவ, ஃபர்து தொழுகிறேன் அப்படின்னு நீயத்து வைக்கணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நீயத்தை பெருமானார் சொன்னாங்க, சம்பாதிக்கிறதுக்கு பெருமானார் நீயத்தை சொன்னாங்க. உன் இஷ்டத்துக்கு சம்பாதிக்க முடியாது. ஒருத்தர் ஹலாலாவே சம்பாதிக்கிறார். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, நாளைக்கு எல்லாம் துபாய், சவுதி, கத்தார், குவைத்து அங்கிட்டு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்தியாவினுடைய பிஎம் ஆகுறாங்கன்னு வைங்களேன். நான் அடிக்கடி சொல்கிறது, ஏன் நாங்கள்லாம் ஆகக்கூடாதா? நம்ம புள்ள ஆகும்னு நினைய முதல்ல. நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? சிஎம் ஆகுறான். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் அவன் தான் தேவை, உருப்படியானவன் தேவை, ஒழுக்கமானவன் தேவை, நல்லது பேசுறது தேவை. இல்லையே, என் புள்ள நல்லது பேசி ஒழுக்கமானவன் இருந்து சிஎம் ஆகட்டும் சார், அல்லாஹ் ஆக்கிடுவான்ல, அல்லாஹ் ஆக்கிடுவான்ல. பெருமானார் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, யார் சொல்ல நான் எப்படி சம்பாதிக்கிறது? அப்போ நபி சொல்றாங்க, மன் தலபத் துனியா ஹலால, மன் தலபத் துனியா ஹலால இஸ்திஃபாஃபன் இஸ்திஃபாஃபன் அன் மஸ்அல வஸாயியன் அலா அஹ்லி வதஅத்துஃபன் அலா ஜாரி. ஒரு மனுஷன் ஹலாலா சம்பாதிக்கிறான், யாரையும் ஏமாத்துறது இல்லை, பொய் சொல்றது இல்லை, தான் எது உண்டோ அதை நினைச்சான். அப்படி சம்பாதிச்சாலும் அவன்கிட்ட 3 குணம் வேணும்னு நாங்கள் பெருமானார். 3 குணம் வேணும். அந்த 3 குணம் இருந்தால் மட்டும்தான் அந்த சம்பாத்தியம் பயன்படும், இல்லைன்னா பயன்படாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வச்சிருக்க காசுகளும் படிப்பையும் கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது. அல்லாஹ் நாடணும், அல்லாஹ் நாடணும். கோடி ரூபாய் இருக்கவன் கூட ஏதாவது ஒரு நோயில் இழுத்து பட்டு செத்து போகிறான். அந்த பணம் பயன்படவே பயன்படாது, அந்த அறிவு பயன்படவே பயன்படாது. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவன் நாடணும். எத்தனையோ பேர் ஏழையாக இருப்பான், 4 குமர் இருக்கும், கட்டி கொடுத்துருவான். சுண்டல் விற்கிறவன் அன்னைக்கு சொல்கிறான் யூடியூப்பில், எனக்கு மொத்தம் 2 பொம்பளை பிள்ளைய, 2ஐயும் கட்டி கொடுத்துட்டேன், 2 வீடு கட்டியிருக்கேன், இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறான். சுண்டல் விற்கிறான். டெய்லி மெட்ராஸ் இதில் போய் 2 வீடு கட்டி அடுத்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். 2 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டான் படிக்க வச்சு. அவன் சொல்கிறான், இப்போ செத்தா நிம்மதியாக செத்துருவேன் சார், பிள்ளையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு போதுமையா. சுண்டல் விற்கிறவன். குவைத்தில் கம்பெனியில், ஆயில் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன், ஆனால் இங்கே பார்த்தா ஒரு வீடு கட்ட முடியலங்கிறான், என் பிள்ளைய படிக்க வச்சு ஒழுங்காக கட்டி கொடுக்க முடியலங்கிறான். வித்தியாசம் இருக்கு சார். வாழ்க்கை வாழ்வதில் தான் இருக்கிறது, அதைத்தான் இறைவன் பார்க்குறான். அப்போ பெருமானார் சொன்னாங்க, எப்படி சம்பாதிக்கணும் தெரியுமா? இஸ்திஃபாஃபன் அன் மஸ்அலா. ஒருத்தன் சம்பாதிக்கிறதுனுடைய முதல் நோக்கம், நீ ஆஃபீஸில் வேலை செய், சொந்தமாக கடை வச்சிரு, என்னமா நீ மேனேஜர் ஆயிரு அல்லது கூலி ஆளாயிரு. முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அடித்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளை ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆவான். கோடி ரூபாய் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கோடீஸ்வரன் என்ன வாழ்க்கையை வாழ்றான்னு அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு தருவான். எழுதி வச்சுக்கோங்க. இந்த எண்ணம் மட்டும் இருந்தால், ஹலால்களெல்லாம் அடுத்து முன்னாடி ஹலால தான் சம்பாதிக்கணும். ஹராமா சம்பாதிச்சா அந்த பணமே உன்னை கொல்லும். வாய் பேசி தன்னுடைய திறனால் அடுத்தவர்களை இழுத்து பொய்ப்பே அப்படிலாம் சம்பாதிக்க முடியாது அந்த உலகத்தில். அதுக்கு ஒரு பதில் உண்டு. இன்னைக்கு தெரியும், நாளைக்கு அந்த காசு உனக்கு உதவ வேண்டிய நேரத்தில் உனக்கு எதிராக வந்து நிற்கும். இந்த உண்மையை குர்ஆன் சொல்லுது. அப்போ முதலாவது விஷயம் என்ன? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். பெருமானார் சொல்லுகிறார்கள், இஸ்திஃபாஃபன் அன் மஸ்அலா. நான் சம்பாதிக்கிறது கூலி வேலையாக இருந்தாலும் யா அல்லாஹ் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, உன்கிட்ட மட்டும்தான் ஏந்தணும், அதுக்கு தான் இந்த சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? என் மரணம் வரை நான் பெற்ற பிள்ளையிடத்தில் கூட எனக்கு இது வேணும்ப்பா கேட்கவே கூடாது, நீ தந்தா போதும். சொல்லி பாருங்களேன், கடைசி நேர தண்ணி வரை உங்களுடைய வாயில் இறைவன் ஊற்றுவான். பிள்ளைய நம்புன, இவனை படிக்க வச்சுட்டேன் சார், எல்லாம் 24 வருஷம் சர்வீஸும் என் பிள்ளைக்கு கொட்டி கொடுத்துட்டேன் சார், அவன் படிச்சு வந்துட்டா போதும் சார், செருப்பை கழட்டி அடிப்பான். நடக்குது. அந்த படிச்ச பையன் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறான். நடக்குதா இல்லையா சார்? படிக்க வச்சு மேலே கொண்டு போய் நிப்பாட்டணும், அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கான். அதான் இங்கே இழுத்துக்கிட்டு கிடக்காரு. உடனே ஃபோன் பண்ணி கேட்குறான், சீக்கிரம் போயிட்டாருன்னா அடக்கிட்டு சொத்தை பிரிச்சு இங்கே அனுப்புங்கிறானே. அவனுக்கு நோக்கம் அதுதான். வாழ்க்கையில் என் பிள்ளை கூட அவன் வாழ்க்கை, அது நான் அதை தப்பா சொல்லலை, திரும்பவும் புரிஞ்சுக்குங்க, அது பிள்ளையின் வாழ்க்கை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, இங்கே இருக்கணும் என்ன அப்படின்லாம் இல்லை, உன் வாழ்க்கையை ரப்பு பார்த்துக்குவான்.
முதல் செய்தி இஸ்திஃபாஃபன் நன்மை, எவனிடத்திலும் வாழ்க்கையில் கையேந்தி விடக்கூடாது, இறைவனே என்னுடைய மனதை நிரப்ப வேண்டும். ரெண்டாவது செய்தி தஅத்துஃபன் அலா ஜாரே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் மேலே ஒரு இரக்கத்தோடு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த செய்கிறாங்கல்ல, நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற என்ன. ரெண்டாவது தஅத்துஃபன் அலா ஜாரே வஸாயன் அலா அஹ்லே, என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு ஹலாலான காசிலிருந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு மட்டும் நினைக்கணும். இது மட்டும்தான். என் பிள்ளையினுடைய வாயில் இருக்கிற உணவு அல்லாஹ்க்கு பயந்து நான் சம்பாதிச்ச காசு, அதில் எந்த ஹராமும் கிடையாது. கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை அறிவாளியாக வருவான், உங்கள் பிள்ளைக்கான வேலைகள் தானாக தேடி வரும். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. 10 ரூபா தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அந்த 10 ரூபாவில் நீங்கள் குடும்பம் நடத்தின ராஜா மாதிரி நடத்துவீங்க. நீ ஹராம சம்பாரிச்சு வச்சு வாழ்ந்து பாரு, சோதனையாக ஆகும். சும்மா பிள்ளை நடந்து போவான், படியில் இறங்குவான், கீழே பல்லு தட்டி விழுந்து பல்லெல்லாம் போயிடும், வாழ்க்கை பிரச்சனை ஆயிரும், காலத்துக்கும் சாப்பிட முடியாது. நான் சொல்றது புரியுது என்ன? இந்த ரியாலிட்டி பெருமானார் ரசூல் மூணாவது சொன்னாங்க, உன் குடும்பத்துக்காக வேண்டி சொல்லிட்டு எப்போதுமே ரசூல்லா அதோட நிப்பாட்ட மாட்டாங்க. அடுத்து ஒன்று சொல்றாங்க, லக்கி அல்லாஹ் யௌமல் கியாம வஜுஹுஹு மிஸ்லல் கமரி லைலத்தல் பத்ரி. இப்படி மட்டும் நீ ஹலாலா சம்பாரிச்சு உனக்கு அல்லாஹ் எவன்ட்டையும் கேட்கக்கூடாதுங்கிற நீயத்தில், நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் கூட, நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட, யாரிடத்திலும் கையேந்தக்கூடாது. என் குடும்பத்துக்கு ஹலாலான உணவை தரணும். மூணாவது, என்னோடு உள்ள என்னுடைய சொந்தங்கள், எனக்கு சொந்த பந்தம் பக்கத்தில் இருக்கணும், கொடுக்கணும். என் காசுலேருந்து அவங்களும் பிரயோஜனம் நினச்சிட்டா பெருமானார் சொல்கிறாங்க, லக்கி அல்லாஹ யௌமல் கியாமா, அவன் இறைவனை மறுமையில் சந்திப்பான். வஜுஹு மிஸ்லல் கமரி, அவனுடைய முகம் 15வது பக்கத்து நிலவு போன்று இருக்கும். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அல்லாஹ் உன்னை பொருந்திக்கிட்டான்னு அர்த்தம். மறுமையில் உன்னை பொருந்த போறான்னா இந்த உலகத்திலே அல்லாஹ் உனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்துடுவான். நான் சொல்றது, இதுக்கு என் பையனை இப்போ என்ன செய்யணும்னா, காலையிலே குளிப்பாட்டி அவனுக்கு சட்டையெல்லாம் போட்டு பவுடரெல்லாம் அடிச்சு விட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி சூழாம், எதுவுமே தேவையில்லை, நீயத்து மட்டும்தான். இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு நீ எதுவுமே கோட்டெல்லாம் மாட்ட வேண்டியதில்லை, டையெல்லாம் கட்ட வேண்டியதில்லை, நீயத்து இதில் ஏறுற பொறுத்து போதும், அவ்வளோதான். அந்த பையன் உருவாகி வந்துடுவான், மேலே வந்துடுவான். நீங்கள் அப்புறம் நிற்க வேண்டியதில்லை, உங்கள் பையன் உங்களுக்கு மேலே நிற்பான். அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சகோதரர்களே, இந்த ஆயத்தில் இப்போ நான் சொல்கிறேன், இந்த சொல்ல போகிற ஆயத்தில் இன்னும் 5-10 நிமிஷம் தான் இருக்குது. தொழுவு போயிட்டு வந்து பேசுவோம்மா? இதை 1:10 தானே தொழுகை ஒது செய்கிறது, 1:10 முடியுமா? ரைட், ஓகே. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ், நீ ஒரு வெற்றியாளராக இருக்கட்டுமா, ஒரு 10 ரிலேஷன்ஷிப்பை நான் சொல்கிறேன், அது மட்டும் கரெக்டாக இருந்தா நீ யூ ஆர் த சக்ஸஸர், இங்கேயும் ஹியர் ஆஃப்டர் எல்லா இடமுமே உனக்கு சுகமாக இருக்கும். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், இந்த 10 மட்டும் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எல்லாம் சொல்கிறான். அப்படி எழுதிக்கணும், வரிசையாக எழுதிட்டு டிக்கெட் போடணும். இந்த இடத்துல நான் எப்படி இருக்கேன், இந்த இடத்துல நான் எப்படி இருக்கேன், இந்த இடத்துல நீ என்ன வேண்டாலும் படிச்சிரு, எத்தனை கோடி வேண்டாலும் வச்சிரு, இந்த 10ல் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை பஞ்சாயத்தாக வருங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காதுங்கிறான். சார் நான் அதிகப்படுத்தி சொல்லலை, குரானோடு வாழணும். எங்கள் அஜர்த்து இப்போ சொன்னார் இல்லையா, நூருல்லா அஜர்த்து, முஃப்தி நூருல்லா என்ன அழகாக சொன்னார். வாழ்றதுங்கிறது என்ன, வாய் பேசுறது இல்லை, வாழ்றதுங்கிறது என்ன. அல்லாஹ் சொல்கிறான், வஅபுதுல்லா, ஒரு பெரிய செய்தி எல்லாம் சொல்லிட்டு வரான். இதே மாதிரி இப்போ திருமணம், நான் எப்படி இந்த சம்பாதிக்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி திருமணத்தை பற்றி பேசுகிறான். அப்படி வரிசையாக பேசிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல அல்லாஹ் நிப்பாட்டி சொல்கிறான், ஒரு முக்கியமான செய்தி, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உன் வாழ்க்கைனா இதுதான். அந்த இது சம்பாதிக்கிறதுல அந்த ஹதீஸில் இன்னொரு துண்டு இருக்குது, அதை விட்டுட்டேன். ஒரு மனுஷன் கொடுக்கறதுக்கு வாழணும், யார்ட்டையும் கேட்காத இருக்கிறதுக்கு வாழணும், பக்கத்தில் உள்ளவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யணும், இது 3. இன்னொரு கேட்டகரி இருக்குது, மன் தலபத் துனியா ஹலாலா. திரும்ப பெருமானார் சொல்கிறாங்க, மன் தலபத் துனியா ஹலாலா. ஒரு மனுஷன் ஹலாலா தான் ரிஸ்கை தேடுறான், ஹராமே கலக்கலை, கரெக்டாக வியாபாரம் செய்கிறான், வாய் பேச்சு கரெக்டாக இருக்குது. ஆனால் அவன்கிட்ட ஒரு 3 குணம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் அவனையும் நாளைக்கு பார்க்க மாட்டான் அப்படின்னாங்க. இது என்னடா பஞ்சாயத்தாக இருக்குது, ஹலாலாக இருந்தால் சொர்க்கம் போயிடலான்ட்டாங்களே, அதுக்கு இடையில் இப்படி ஒரு பஞ்சாயத்துன்னா, அதிலேயும் 3 குணங்கள் உன்னிடம் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார். அது என்ன தெரியுமா? மன் தலபத் துனியா ஹலால முகாசிரன் முஃபாஹிரன் முராயியன் லக்கிய அல்லாஹ் யௌமல் கியாமா வஹுவ அலைஹி கத்பான்.
பெருமானார் சொல்கிறாங்க, ஹலாலாக தான் தேடுறேன், ஆனால் இந்த காசு நிறைய ஆகணும்னு நினச்சேன்னா முகஃபிரன். இப்போ பேங்க்கில் 10,000 ரூபா இருக்கு, 10 கோடி வேணும் அப்படின்னு நினச்சேன்னா முஃபாஹிரன். இந்த காசை வச்சு நான் நடந்து போகும்போது ஊரில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்க, பயங்கரமான ஆள்றா, 5 வருஷத்தில் கோடி சொன்னீங்க வர்றா, காரில் கான்டாஸா போகுதுடா, வெளியே பென்ஸ் போதுவார், அப்படி எல்லா பயிலும் நம்மளை பேசணும்டா அப்படின்னு நினச்சா முகஃபிரன் முஃபாஹிரன் முராஇயன். என்னுடைய இப்படி போய் நிற்கும் போதே இப்படி சார், இந்த சட்டை எவ்வளோ தெரியுமா, மீட்ரு 6,500 ரூபா அப்படின்னு சொல்கிறது. நம்மளா வம்படியா, இங்கே வாடா இந்த சட்டையை தொட்டு பாடுறா, மீட்ரு 5,500 ரூபா, ₹1 போட மாட்டான். நம்ம தான் சில பேருக்கு சொல்கிறாங்கல்ல, இவன் அவனை அது இந்த துபாயிலலாம் ரம்ஜானில் தொழுதுட்டு வந்து நிற்போம். அந்த நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், இப்படி முசாஃபா, சில ஊருக்கார முசாஃபா, மாப்பிள்ளை சட்டை சோக்கா போட்டிருக்கீங்களே, எங்கே எடுத்ததும்மா, நான் சொல்கிறது புரியுதா, சட்டை ஷோக்கா போட்டிருக்கீங்களே, ஆமாம் மாப்பிள்ளை ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தேன், அங்கே வந்து இத்தனை ரிங்கிட்டு அப்படின்னு இருக்கேன். உங்கள் சட்டையும் ஷோக்கா இருக்க மாப்பிள்ளை எவ்வளோ, இவர் சட்டையை கேட்கறதுக்கு. நான் சொல்கிறது விளங்குதா, அல்லாஹ் சொல்கிறான், முட்டாப்பையில் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா கிழிஞ்சு தொலைஞ்சிரும்டா, கிழிஞ்சு தொலைஞ்சிரும். இதில் என்ன பெருமை கிடக்கு? ஒரு சட்டைக்கு பின்னால் நின்று பெருமையை தேடாதே, காசுக்கு பின்னால் நின்று பெருமையை தேடாதே, வாழ்க்கைக்கு வீட்டுக்கு பின்னால் நின்று பெருமையை தேட, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, போயிடும். படிப்பு ஒரு நாள் மறக்கும், 50 வயசானவொன்னு மறந்து போயிடும். என்னங்க எல்லாமே நினைவு இருக்க மாட்டேங்குது பாரு, அது வரையும் அப்படியே நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன் பாரு, போயிடும். இந்த உலகம் எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒஹுவாலை, இவன் அல்லாஹ்வை நாளைக்கு பார்ப்பான், இவன் ஹலாலாக தான் சம்பாரிச்சிருப்பான், ஆனால் அல்லாஹ்வை பார்க்கும்போது அல்லாஹ் கர்ண கோபமாக இருப்பான், இவன்கிட்ட பேச விரும்ப மாட்டான், அவனை மூஞ்சியை திருப்புறான்ருவான். அவன் கேட்பான், அல்லாஹ் ஹலாலாக தானடா சம்பாரிச்ச, நீ சொன்ன வழியில் தானடா நின்னேன். அல்லாஹ் அப்போ சொல்லுவான், நீ ஹலாலாகத்தான் சம்பாதித்தாய், ஆனால் உன் எண்ணத்தில் இதை பெருக்க வேண்டும் என்று இருந்தது. நான் போயிட்டேன்ல, 10 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா வாழ்ந்துருவேன்னு நினைச்சல்ல, என்ன மறந்தியா? அடே அந்த 10 கோடியை கொடுத்த என்ன மறந்துட்டல்லடா நீ? இந்த 10 கோடி என்னை வாழ வச்சிரும்னு நினைக்கிறியே, இத்தனை லட்சம் ரூபாய் இருந்தா என் பிள்ளை கல்யாணம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறியே. எது இருந்தாலும் நான் எழுதியது தான் நடக்கும். நான் என்ன வைக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த காசை வச்சுட்டியடா, நான் உன்னை பார்க்க மாட்டேன்ருவான்ல. வாட் எ வெரி பிக், என்ன கில்ட்டி லைஃப். அதை பெருமானார் சொல்லித்தான், எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எண்ணங்கள் தான் வாழ்க்கை, நீயத்து தான் வெளிப்படும். இன்னமல் புகாரி அவ்வளவு ஹதீஸையும் கோர்வு செஞ்சுட்டு அவர் எழுதின முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? இன்னமல் அமாலு பின்னியாத், உங்கள் செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்தே. நீ தொழுவது கூட சிலருக்கு இடைஞ்சலாக இருந்தால் அந்த தொழுகை உன்னுடைய நீயத்தில் இவருக்கு காட்ட வேண்டும் என்ற தப்பு தப்பு. ஒரு தடவை பெருமானார்ட்ட கேட்குறாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் வித்தியாசமா பேசுறான், ஒரு நன்மை செஞ்சா 10 கொடுக்குறேங்கிறான். ஏன்னா அல்லாஹ்வினுடைய பாணியில ஒரு மனுஷன் எத்தனை நன்மை செஞ்சாலும் சரி அல்லாஹ் சொல்லுவான், நீ 1 செஞ்சானா நான் 10 தருவேன். ஏன்னா என்னுடைய விசாலம் அப்படி, நான் உன்னை படைச்சவன், நீ 1 செஞ்சு நான் உனக்கு 1 கொடுக்க மாட்டேன். எந்த நன்மையும் நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல ஆஞ்சு பார்க்கலாம், நீ 1 ரூபா கொடுத்தா 1 ரூபா கொடுக்குறங்கிற நன்மையினுடைய அளவுகோலே இல்லை. நீ 1 கொடுத்தா நான் திரும்ப 10 கொடுத்துருவேங்கிறான் அல்லாஹ். அடுத்து சொல்றான், சில பேருக்கு 70 கொடுப்பேங்கிறான், சில பேருக்கு 7,000 கொடுப்பேங்கிறான், சில பேருக்கு 70,000 கொடுப்பேங்கிறான், சில பேருக்கு கணக்கே இல்லாம கொடுப்படா, 1 ரூபா கொடுத்துட்டல்ல உனக்கு 1 கோடி ரூபாயை தர்றேன் அப்படிங்கிறான். இதை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இது வாட் இஸ் த டிஸ்கிரிமினேஷன்? நான் 1 ரூபா கொடுத்தா எனக்கு 1 ரூபாயாம், இவர் கொடுத்தாருன்னா இவருக்கு 70 ரூபாயாம், அவருக்கு 7,000 ரூபாயாம், 7 கோடி ரூபாயாம், அவருக்கு கணக்கே இல்லையாம், 70 கோடி ரூபாயாம், 7,000 கோடி, இது என்ன கணக்கு? இது அல்லாஹ்வினுடைய நீதத்துக்கு மாற்றம் இல்லையா? அப்போ பெருமானார் சொன்னாங்க, இங்கே வாங்கத்தா, கணக்கு அப்படி அல்ல, இவன் வச்சிருக்க நீயத்து ரொம்ப லீஸ்டான நீயத்து, ரொம்ப நான் 1 ரூபா தர்றேன் அல்ல எனக்கு 10 ரூபா தருவேன். இவர் அதை விட கொஞ்சம் கூட, அந்த 7 கோடி இருக்கா ரூபாய் 7,000 கோடி, நான் செய்யறதெல்லாம் ரப்புக்கு தான்டா, அதுக்கு முன்னாடி எவன் வந்தாலும் ஒன்றும் கிடையாதுடா, என் காசு என்ன காசு, நான் செய்யக்கூடிய செயல்களை என் ரப்பு பொருந்தி கொண்டால் போதும். ஜக்காத்து காசுகளை அப்படி செலவ நோட்டா எடுத்துட்டு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு, ரப்பே 10 கோடி ரூபா தந்த, இந்த காசை நான் கொடுக்க போறேன், எப்படி தெரியுமா கொடுக்க போறேன்? மனம் வந்து சந்தோஷமா, என் பிள்ளைக்கு செலவு விழிச்சா எப்படி செலவழிப்பணும் சார், கொடுக்குறமா கொடுக்குறமா. இன்னைக்கு கேட்குறேன், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான், சில பேர்கள் ஜக்காத்தையும் சதக்காவையும் கொடுக்கிற போது அவர்கள் மனம் வலிக்கும்ங்கிறான். வலா யஅதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா வலா யுன்ஃபிகூனஹா இல்லா காரிஹூன். 10 கோடி ரூபாய் இருக்கும்,
ஒரு லட்சம் ரூபா ஜக்காத்து கொடுறான, 1 கோடி ரூபா, 1 லட்சம் ரூபாயா, இருங்க தரேன் அப்படின்னு அங்கே போய் பீரோவில் அதை தேடி இதை தேடி கொடுக்கலாமா வேணாமா ஹதீஸில் பெருமானார் சொல்றாங்க, அப்படி ஒரு எண்ணம் வந்தால் உன் ஜக்காத்தை நீ கொடுத்துறாத, நீயே வச்சுக்க, அதை இறைவன் உனக்கு நரகமாக ஆக்குவான். இந்த உலகத்தில் உன் எண்ணம் வெளிப்படும். ஜக்காத்து கொடுக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். இத்தனை கோடியிலிருந்து நான் இவ்வளவுதான் தர்றேன், என் ரப்பு தந்தது, என் ரப்பு தந்தது, ரப்பே நீ எனக்கு பிச்சையா போட்டது. செலவ நோட்டா எடுத்து அவர் வாங்குறவர் கையை கீழே இல்லை, அவர் கையை மேலே கொடுத்து நான் இப்படி கொடுக்குறேன், எடுத்துக்கத்தா, நான் உனக்கு தரல, என் ரப்புக்கு தருகிறேன். சார் எழுதி வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம் இந்த எண்ணம் வந்து அந்த ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அப்படியே அள்ளி தட்டி வேண்டாம், இந்த உலகம் எனக்கு ஈயினுடைய ரெக்கைக்கு கூட சமம் இல்லை. நீ நினைச்ச பாரு, என் அல்லாஹ் எனக்கு தந்தான்னு, பூரா கதை, வானம் திறக்கும் பூமி திறக்கும், நீ வாழ்வாங்கிறான். நான் சொல்றது புரியுதா? நீயத்தை தவிர்த்து இன்னொன்று இல்லவே இல்லை. அதுதான் நம்மளை வாழ வைக்கும். இந்த 10 கேரட் தொழுதுட்டு வந்தே பேசுவோம், எனக்கு அப்படி இடையில நிறுத்திட்டு பேசினாலும் ஓடாது வண்டி, இப்படி ஒரே ஓட்டமாக ஓட. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் கூப்பிட்டாலும் வரமாட்டேன், ஏன்னா நீங்கள் வரமாட்டேன். இது இவர் வேறு சித்திக்கு பாய குறை சொல்லல, அவரும் பாவம் இவ்வளோ தூரத்துலேருந்து அஜர்த்து வந்துட்டாரா, யாராவது ஒரு 2 பேர் காலி சேரை பார்த்து மனுஷன் எவ்வளோ நேரம் தான் பேசுவான் என் மேலே இறக்கப்பட்டு. அவர் காலி சேரை பார்த்து இரு கொஞ்சம் நேரம் வந்துடுவாங்க நம்ம ஊர் மக்கள் வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நேரம் ஆகி போகுது. நான் இங்கே பேச வந்ததெல்லாம் போகிற போக்கில் அல்லது இவங்களை புகழ்ந்து அல்லது இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிலாம் வரல. உங்கள் ஈரக்குலையை பிடிச்சி குழுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உன்னை மாற்றி கொண்டு போய் சொர்க்கத்தில் அல்லாஹ்க்கு முன்னாடி நிப்பாட்டுறேன், அதை தவிர வேறு என்னமே இல்லை. நான் இங்கிருந்து சிரமப்பட்டு இங்கே வந்ததுக்கு ஒரே நோக்கம்தான், எல்லாருடைய மனதிலும் இந்த செய்தி பதியணும். நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து உலகம் வாழும், அதை தவிர there is no secondary. எனக்கு நீயத்து எதுவுமே கிடையாது, உன்னை கேட்க வைக்கணும். அதுவும் குரானை கேட்க வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு இது ஒரு இட் இஸ் எ ஓஷன். நான் அடிக்கடி சொல்லுவேன், லூசு மாதிரி திரிவாங்க சார், நேரடியாக 8 வருஷம் தப்சீர் இல்லை, ஒரு நாளைக்கு பேசி அப்படியே இது ஒரு போதை. நீ மட்டும் உள்ளே வந்து பார், குதிச்சு பார், இது எப்படி ஒன்று எழுத்துட்டு போகிறதுன்னு. ரெண்டாவதுன்னு சொல்கிறேன், நான் எதை அனுபவித்தேனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வாய்மொழியெல்லாம் பேச வரல, வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் தின்ன லட்டை சொல்லி, அந்த லட்டு எப்படி தெரியுமானோன்னா உன் வாயிலேருந்து எச்சியாக ஊற்றும், அப்புறம் ஒரு துண்டை எடுத்து போடுறா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இது கபருக்கு போகிற வரை இனிக்குமியா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறதுக்காக வந்துடுறேன். இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு வந்து அப்புறம் என்ன செய்வோம், பஞ்சாயத்தை கூட்டுவோம். பசிச்சுன்னா எல்லாரும் செஞ்சு சாப்பிட போயிடுவோம், என்ன விட்டு போயிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வினுடைய பெயரால் நான் துவங்குகிறேன். செட்டில் ஆகிடலாமா இன்ஷா அல்லாஹ்? அந்த 10 விஷயத்த சொல்லிட்டா, வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் 10 விஷயம் பற்றி. ஆஜியாத்துறா அது என்ன இப்போ சொல்கிற நேரமா அப்படின்னேன். இல்லைன்னா அடுத்த வருஷமும் உங்களை கூப்பிடுவோங்கிற, அதனால சரி அப்போ இப்போ நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 10 விஷயத்தை நான் ஏன் படிக்கணும்? எல்லாத்துக்கும் முன்னாடியும் குரான் ஒரு கேள்வி கேட்கும், நான் ஏன் இது செய்யணும், நான் ஏன் தொழணும், நான் ஏன் நோன்பு வைக்கணும், கேள்வி கேட்கணும்ல. அதே மாதிரி இந்த 10 விஷயத்தை நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு குரானே பதில் சொல்லுது. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், அவலம் யரல் அன்னல்லாஹ் யபுசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன். நீங்கள் பார்க்கவில்லையா, உங்களிலே பணக்காரர்கள் உண்டு, பொருளாதாரத்திலே கொஞ்சம் கம்மியானவர்கள் உண்டு, ஏழைகள் உண்டு. என்னைக்காவது இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இவன்லாம் பணக்காரனாக இருக்கான், ஏன் இவன்லாம் ஏழையாக இருக்கான்? இல்லை கேட்டு பார்த்துருக்கீங்களா, இவன்கிட்ட மட்டும் ஏன் காசு இருக்குது, இவன்கிட்ட மட்டும் காசு இல்லைன்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் உலகத்தில் சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு பதிலே கிடையாது. நான் ஏன் குட்டையாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்.
யாராலையும் பதில் சொல்ல முடியாது. சும்மா காரணம் சொல்லலாம், உங்கள் அப்பா ஜீனு, உங்கள் தாத்தா ஜீன்லேருந்து இப்படி வந்த, உங்கள் தாத்தா. நான் எங்கள் அப்பா பெருசாக இருக்காரு, நான் ஏன் சின்னதாக இருக்கேன்? இவர் கோடீஸ்வரராக இருக்கார், இவர் ஏழையாக இருக்கார். ஏன்? அவரும் சம்பாதிக்கிறார், இவரும் சம்பாதிக்கிறார். கஷ்டப்பட்ட இந்த உலகத்தில் ஜெயிச்சிடலாம், நிறையா சம்பாதிக்கலாங்கிறான். எங்கள் ஊர் தெருவில் வண்டி இழுக்கிறவன் அவனை மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துருக்கவன் கஷ்டப்படுறதில்ல. அவன் கோடிகளில் சம்பாதிக்கிறான். வண்டி இழுக்கிறவன் டெய்லி 100 ரூபா தான் வாங்குறான், கஷ்டப்படுறான். நம்ம அதுதானே சொல்கிறோம், கஷ்டப்பட்டா உண்டுங்கிறான். இவன் கஷ்டப்படுறானே, அவன் வாழ்க்கை வறுமையிலே தானே இருக்கு. ஏன்? இந்த உலகத்தில் சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது, அது யாராலையும் சொல்லவும் முடியாது. ஆனால் அல்லாஹ் சில விஷயத்தை சொல்கிறான். இந்த உலகத்தில் சிலருக்கு நான் ரிஸ்க்கை அதிகப்படுத்தி தருகிறேன், சிலருக்கு தராமல் இருப்பேன்னு சொல்லலை, நிறுத்தி வச்சிருக்கேங்கிறான். நிறுத்தி வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு காலத்துக்காக வேண்டி வச்சுருக்கேன், நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன், அதில் போட்டிருந்தேன், அமெரிக்காவில் ஒருத்தன் 70 வயசில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து மல்டி பில்லியனர் ஆகிட்டான், திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான். அது வரையும் சாதாரணமாக இருந்தான், 70 வயசு வரையும் டெய்லி சாப்பிட வேண்டியது எல்லாரும் மாதிரியும் வேலை. திடீர்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான் 70 வயசில், பார்த்தா கோடி கோடியாக காசு வந்து கொட்டுது. இது எப்படி, இது ஏன் வருது? பல்ல சொல்கிறான், நிறுத்தி வச்சுருக்கேன். இன்னஃபி தாலிக்கல ஆயாத்தின் இருக்கும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இதில் சில செய்திகள் உண்டு அப்படின்னு குரான் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீ இதை செஞ்சா, நீ இப்படி இருந்தா, நீ இப்படி இருந்தா, நீ இப்படி இருந்தா அப்படின்னு கேட்க மாட்டேக்கோ, நீ இப்படி இருந்தா அப்படின்னு ஒரு சில கேட்டகரைஸ் எல்லாம் சொல்லிட்டு, தாலிக்க ஹைருன் லில்லதீன யுரீதூன வஜிஹல்லா வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், இதெல்லாம் நீங்கள் செஞ்சிச்சிங்கன்னா நீங்கள் சிறந்தவர்களாக ஆகுவீர்கள், வெற்றியாளர்களாக ஆகுவீர்கள் அப்படின்னு சொல்கிறான். சில டேஸ் போட்டேன். இப்போ இதெல்லாம் செஞ்சா நிறுத்தி வச்சிருக்க காசு வரும், நிறுத்தி வச்சிருக்க காசு வரும். உன்னுடைய வாழ்க்கை மிக சுகமானதாக மரணம் வரையும் இருக்கும். எது வரை இருக்கும்? மரணம் வரையும் உன் வாழ்க்கை சுகமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், துனியா அப்படிங்கிறது போன வருஷம் சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன், துனியா என்பது அனுபவிப்புகள் மட்டுமே, பொருட்கள் அல்ல, அனுபவிப்புகள். நீ எதை அனுபவிக்கிறாயோ அது மட்டும்தான் உனக்கு துனியா. 25 கோடி வச்சுருக்க, உன்னால் டீயில் சீனி போட்டு குடிக்க முடியலன்னா அது உன் துனியா இல்லை, அது உன் பிள்ளைக்கு. அந்த அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்க காம்ப்ளெக்ஸு, அதில் வர்ற காசு உனக்கு பூரா உன் பிள்ளைக்கு, பேரனுக்கு, மருமவனுக்கு, எவனோ சாப்பிடுவான், உனக்கானதல்ல. துனியா என்பது அனுபவிப்பு. குரானில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னமல் ஹயாத்து துனியா இல்லை மத்த உல் குரூர். போகிற இடத்துலலாம் இதை சொல்கிறேன். இந்த ஆயத்தை படித்ததுலேருந்து தெவங்கி போய் நின்னேன். என்ன குரான் பேசுகிறது? இது ஒரு ஏமாற்று சுகம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். என்னை ஏமாற்றவே இல்லையே. ஆப்பிள் தின்னா இனிக்குதே, இவங்க தின்னாலும் இனிக்குதே, இவங்க தின்னாலும் இனிக்குதே, அல்வாவை தின்னா இனிக்குதே, பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்க, ஒரு 1/2 கிலோ லட்டு ஜாங்கிரியை சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்க. ஒரு ஊரில் போய் இப்படி சொன்னேன், ஒரு 1/2 கிலோ லட்டு. ஒருத்தர் அப்புறமா எந்திரிச்சு வந்தோம், இதை சொல்லாதீங்க தம்பி, வீட்டில் தரமாட்டுங்க அப்படிங்காரு. அவர் சுகர் பேஷண்ட்டு. இன்னும் 1/2 கிலோங்கிறிய, ஒன்றே தரமாட்டேங்கிறாங்க நமக்கு. அதில் அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு ஏமாற்று சுகம். என் துனியா என்ன எங்கே ஏமாத்துச்சு? நான் நல்லா தானே இருக்கேன், என் பிள்ளையை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க, ரொம்ப நாள் தேடி எனக்கு கிடைச்சது. எந்த கூட்டத்துக்கு போனாலும் இதை சொல்லுவேன், துனியா எப்படி ஏமாத்துச்சு. அப்போ அந்த ஆயத்துக்கு அது ஏமாத்து சுகம், பொய் சுகம்னு எடுக்கிறது இல்லை, அப்படி எடுக்கக்கூடாது. நிறைய பேர் அதை வச்சுட்டு பேசுவாங்க, இந்த உலகம் ஒன்றும் இல்லாது, லைபுன் உலகம், இது வீண் விளையாட்டு, துனியாவே வேண்டாம். அப்புறம் எதுக்கு படைச்சான் ரப்பு? அப்புறம் எதுக்கு 7 வானம்? அப்புறம் எதுக்கு 7 பூமி? அப்புறம் எதுக்கு நட்சத்திரம்? அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய வானமண்டலம்? இவ்வளோ பெரிய காற்று எதுக்கு? இவ்வளோ பெரிய வெயில் எதுக்கு? சூரியன் எதுக்கு? சந்திரன்? இவ்வளோ பிரச்சனையும் படுத்து நீ வாழ்றாங்கிறானே, இது ஏமாத்துன்னா அப்புறம் என்ன ஏமாத்து? அதுக்கு விளக்கம் எழுதியிருந்தாங்க, ரொம்ப நாள் தேடி எனக்கு கிடைச்சது, அதனால நான் அதை ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துக்கிட்டேன். அது என்ன தெரியுமா எழுதியிருந்தாங்க? துனியா அப்படிங்கிறது அது ஒரு சுகம், நீ அனுபவிக்கும் போது தெரியும், அனுபவித்து முடித்தவுடன் மறைஞ்சு போயிடும். ஏமாற்று சுகம்னா ஏமாத்தாது. காலையில் தின்ன இட்லி சாப்பிடும்போது தெரியும். இப்போ கேட்குறோம், என்னையா சாப்பிட்ட? சரவண பவனில் ஒரு வடையும் சாம்பாரும் சாப்பிட்டேன் சார், ஒரு இட்லியும் தின்ன சார் அப்படின்னா, எப்படிடா இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. இல்லைடா நீ எப்படி இருந்துச்சின்னு சொல்லேன். அப்படிலாம் சொல்ல முடியாதா, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். நான் சொல்கிறது புரியுதா?
அனுபவிக்கும் போது தெரியும். அது எதாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அனுபவிக்கும் போது தெரியும். அனுபவிச்சு முடிச்சோடனே போயிடும். இந்த அனுபவிப்பு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒரே இட்லியை தின்ட்டு ஒருத்தன் சொல்லுவான் இது மண்ணு மாதிரி இருக்குமா, இன்னொருத்தன் அமிர்தமாக இருக்குடாம்மா. அல்லாஹ் சொல்கிறான் அந்த அமிர்தத்தையும் நான் தான் தடவி விடுறேன் நாக்கில், அந்த மண்ணையும் நான் தான்டா தடவி விடுறேங்கிறான். வித்தியாசம் புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா என்னன்னு? சுகம் அப்படிங்கிறது இறைவனுக்கு சொந்தமானது. நீ ஒவ்வொரு நேரம் சாப்பிடும் போதும் அல்லாஹ் தருவான் அந்த சுகத்தை. நீ அவனுக்கு சேட்டை பண்ணான்னு அதை எடுப்பான். இந்த சோறு அந்த சுகத்தை தராதுங்கிறான், இந்த மனைவி அந்த சுகத்தை தரமாட்டாளுங்கிறான். இது ஒரு அனுபவிப்பு. ஏமாந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கங்களேன், இந்த சுகத்தை பிடிச்சி வச்சுக்கலான்னு ஒருத்தன் நினைக்கிறான். இதை கண்டினியூஸாக இருக்கான்லாம். அம்பானிலாம் 24 மணி நேரம் சுகமாக இருப்பான் சார். அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம சாப்பிட்றது மாதிரி தான் அவனுக்கும், நம்ம டீ குடிக்கிறது மாதிரி தான் அவனுக்கும். அதோட போயிடும். அம்பானியும் நானும் ஒன்று தான் அல்லாவினுடைய பார்வையில் முன்னால். உங்களுக்கு புரியுதா இல்லையா? 50 கோடி ரூபா பெரிய விஷயம் இல்லை. டீ குடிக்கும் போது இனிக்கணும், சும்மா ஜம்முன்னு இருக்கணும். அது எனக்கு இருந்துச்சுன்னா அனுபவிப்பு. இதுதான் துனியா, இதுதான் துனியா. அந்த ஆயத்துக்கு அற்புதமான, அது ஒரு நில்லா சுகம்னு எழுதியிருந்தாங்க. அது ஒரு நில்லா சுகம், எவனெல்லாம் பிடிச்சி வைக்க முடியாது. மரணபந்தம் வரை அந்த மரணத்தினுடைய சுகத்தை இறைவன் உங்களுக்கு தரணும். வாலிபல்கள் இருக்கிறதுனால சொல்றேன், கிதாபுகளில் எழுதுவாங்க, மனிஸ்த அஜல ஷையன் கபல அவானிஹி ஊகிப பிஹிர்மானிஹி. காலம் வருவதற்கு முன்னால், கனிவதற்கு முன்னால் எந்த சுகத்தை ஒருவன் அடைய நினைக்கிறானோ அவன் தேவை ஏற்படுகிற போது அல்லாஹ் அந்த சுகத்தை எடுத்துருவான்னு சொல்லலாம். இது ஒரு சட்டம். ஒரு பையன் 15 வயசுல இன்னைக்கு இன்டர்நெட் பார்க்குறான், 20 வயசுல இன்டர்நெட் பார்க்குறான். அவனுக்கு அந்த போனோகிராஃபி, அந்த செக்ஷுவல் தாட், அந்த இதை அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குன்னா, குர்ஆன் சொல்லுகிறது அவன் கல்யாணம் முடிச்சு 26 வயசுல தான் மனைவியோடு அந்த சுகம் பெற நினைக்கிற போது அந்த சுகம் அவனிடத்திலிருந்து உயர்த்தப்படும். இருக்காது. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு அதனால தான் தெரு தெருவா புள்ள இல்லாத சென்டரை கட்டி வச்சிருக்கான். இங்க வாடா அப்படிங்கிறான். புள்ள பிறக்க மாட்டேங்குது. ஏன்டா புள்ள இல்லை? இல்லை, சுகம் இல்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு நம்ம வந்து நின்று பேச, காலைல சாப்பிட்ட 2 இட்லி தான் இவ்வளோ நேரம் என்னை பேச வைக்குது. நான் சொல்றது புரியுதா? யதார்த்தத்தை விளங்க வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஓ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த கேட்டகரியில் உள்ளவன் தான் வெற்றியாளன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. காசு அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லான்னு சொல்லிட்டு இப்போ இந்த 10 கேட்டகரிக்குள்ளே போயிடுவோம். இந்த 10 கேட்டகரி என்ன செய்யணும்னா வீட்டில் எழுதி வச்சுக்கணும். எழுதி தொங்க போட்டுருணும். தொங்க போட்டுக்கிட்டு இதில் நான் எப்படி இருக்கேன், இதில் நான் எப்படி இருக்கேன், இதில் நான் எப்படி இருக்கேன், இதில் நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சகோதரர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கபூரில் வைக்கிறது வரையும் சுகமாக இருப்பார். உனக்கு எத்தனை வயசானாலும் நமக்கு சரி, நம்ம கபூருக்கு போகிறது வரையும் சுகமாக இருப்போம். முதல் செய்தியை இறைவன் சொல்லுகிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா. முதல் செய்தியில் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் நீ சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உனக்கும் உன் ரப்புக்குமான தொடர்பு எப்படி இருக்கிறதுங்கிறத நீ பார்க்கணும். இந்த உலகத்தில் நீ வாழுவதற்கு ஒரே செய்தி, உனக்கும் ஏதாவது தேவை ஏற்படுதா உடனே அல்லாட்ட திரும்பி கேட்குறியா? அல்லாஹ் சொல்றான், என் அடியான் கேட்டுட்டான் குடு. இல்லை ஊரில் உள்ளவன்ட்டெல்லாம் கேட்குறியா? என் அல்லாஹ் நடுத்தரில் நிறுத்திட்டாங்கிறானே சில பேர். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? நிறுத்திடுவான், நிறுத்திடுவான். என்னைக்குமே திருக்குரான் சொல்லுகிறது, ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா நலவுகளும் அல்லாஹ்வினால் மட்டுமே தரப்பட்டது. வேற உங்க தாத்தா பாட்டன் பூட்டை அல்லது நீ உன் அறிவு கிரிவு எதுவும் கிடையாது. குர்ஆன் அப்படியே வகுத்துருச்சு. நீ உனக்கு ஆரோக்கியம் இருக்கா, பொருளாதாரம் இருக்கா, நல்ல மனைவி இருக்கிறாளா, குடும்பம் இருக்கா, வீடு இருக்கா, கார் இருக்கா, வசதி இருக்கா, அல்லாஹ் மட்டும்தான் கொடுத்தான். எந்த நேரத்திலும் அவன் அதை எடுப்பதற்கு முழு உரிமை பெற்றவன். நீ கையாலெல்லாம் அணைச்சு நிப்பாட்ட முடியாது. உனக்கும் உன் ரப்புக்கும் இடையில உள்ள தொடர்பை நீங்கள் சீர்படுத்த வேண்டும். முதல் செய்தி. அதுல எவனையும் கொண்டு வந்து இணை வச்சிடக்கூடாது. இணை வைப்பு அப்படிங்கிறது கோயிலில் போய் நிற்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் உட்கார வேண்டிய இடத்துல பணத்தை வச்சாலும் இணை வைப்பு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, பையன் பிறந்துட்டான், நமக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க, கடைசி காலம் வரையும் மிதிப்பான்னு. அந்த பயதாண்டா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான். என்ன சோதனை அல்ல அப்படி திருப்பி விட்டுருவான். வயசான காலத்தில் இந்த ஆள முடியாதப்ப முன்னாடி வந்து நிற்பான், யோ சொத்தை பிரிச்சு குடியாமா,
இந்த ஆள் சொல்லுவார், உன்னை எப்படா ஒடியா, அது உன் கடமை, வளர்த்து தொலைச்ச, குடுறா சொத்தை, நீ ஏன் அனுபவிச்சு தொலைய மாட்டேங்கிற கேட்பான். அந்த நேரத்தில் இருந்தாலும் இவனை அப்போ அன்னைக்கே சாவடிச்சிட முடியாது, முடியாது. ஒரு மனுஷன் சொல்லணும், இந்த பிள்ளையை தந்தது ரப்பு, இவனை நல்லாக்கி இவனை வாழ வைக்க வேண்டியது அவன். இவன் என் வாழ்க்கை இல்லை, இவன் இல்லை. உனக்கும் உன் ரப்புக்கும் இடையில் உண்டான தொடர்பை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது சரியாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்கறது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எத்தா, இது நான் வாங்கி தரல, உன் அல்லாஹ் கொடுத்தான்டா, சொல்லிப்பார். உனக்கு அல்லாஹ் இந்த சட்டையை கொடுத்தான், இந்த சாப்பாடு அல்லாஹ் தந்தான், உன்னை அவன் தான் வாழ வைக்கிறான், உனக்கு அல்லாஹ் அறிவை தருவான். இப்படியும் சொல்லிப்பார் உன் பிள்ளைகிட்ட. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவன் திரும்ப ஓன்ட்ட கேட்க மாட்டான், எனக்கு ஏதாவது வேணுமா, அல்லாட்ட கேட்பான். நீ இருந்தாலும் அது நடக்கும், நீ இல்லாவிட்டாலும் நடக்கும். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? முதல் செய்தி உங்களுக்கும், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டு யூ அண்ட் யுவர் காட் அண்ட் யுவர் லார்ட். உனக்கும் உன் அல்லாவுக்கும் இடையிலே உள்ள உறவுகளை நீங்க எத்தனை வயசானாலும் மீண்டும் சிந்தித்து பாருங்கள். அதுல ஏதாவது இணை கற்பித்து இருக்கிறேனா? இணைங்கிறது கோயிலுக்கு போறது மட்டுமல்ல, அல்லாஹுவின் இடத்தில் நீ எதை வச்சாலும் என, எதை வச்சாலும் என. என் காசு என்னை காப்பாத்தின்னு நினைச்சிட்டான்னா அந்த காசாலே ஓட ஓட அடிப்பான் அல்லாஹ் உன்னை. ஜமஅ மாலம் ஃபஅத்ததா யஹ்ஸபு அன்னமா லஹு அஹ்லதா. காசை கோடி கோடியாக சேர்த்து விட்டு மனிதன் எண்ணி எண்ணி பார்க்கிறான். ஜமஅ மாலம் ஃபஅத்ததா யஹ்ஸபு. அப்படி எண்ணி பார்த்துட்டு அவன் நினைக்கிறான் இந்த காசு என்னை காப்பாத்தும். அல்லாஹ் கேட்கிறான், கல்ல அட முட்டா பயல, அந்த காசை நீ சம்பாரிச்சது, அது உன் அடிமை. உன் அடிமை உன்னை எப்படி காப்பாற்றும்? ஓ எண்ணத்தை கொஞ்சம் சரிப்படுத்தேன், காசுகள் போய்விடும், பேப்பர்கள் போயிடும், எது நிற்காது. முதல் செய்தி. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இது ஃபர்ஸ்ட் செய்தி, ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் ஒரு சார்ட் போட்டுறணும். இப்படி முதல் சார்ட்ல டிக்க போடணும், சரியா இருக்கா, நான் சரியா இருக்கேனா, என் பிள்ளைகளை இருக்க வைக்கிறேனா. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, வபில் வாலிதைனி இஹ்சானா. சார், நீங்க ஐஏஎஸ் ஆனாலும், நீங்க ஐபிஎஸ் ஆனாலும், நீங்க கோடி ரூபா சம்பாதிச்சாலும், நீங்க பென்ஸ் கார்ல போனாலும் நீங்க வாழணுங்கிறான் அல்லாஹ். அந்த வாழ்க்கை எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்குது? உங்க பெற்றோரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் முதலில் உங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் உங்கள் தாயும் தந்தையும். அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய அனைத்து அறிவும் அவர்கள் காலுக்கு கீழே சமர்ப்பணம். எவன் சார் சொல்லித்தர்றான்? ரியாலிட்டியை பேசுகிறது குர்ஆன். யார் சொல்லித்தர்றா? பள்ளிகள் சொல்லித் தருகிறதா? கல்லூரிகள் சொல்லித் தர்றதா? நிறைய அன்னைக்கு கிளாஸ்ல ஒருத்தனா எழுப்பி விட்டு டெல் அபவுட் யுவர்ஸ், உன்னை பற்றி சொல்லுப்பா, உன்னை பற்றி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். அப்போது ஒரு பையன் எப்படி சொல்லிட்டு வந்தவன், அடுத்த பையன் டெல் அபவுட் யுவர்ஸ் அப்படின்னா உடனே அவன் என்னன்னு கேட்பான். எப்படி சார் சொல்கிறது? டெல் அபவுட் யுவர் நேம், வேர் யூ ஃப்ரம், ஹவு மெனி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யூ ஹேவ், வாட் அபவுட் யுவர் ஃபாதர் அப்படி சொல்லு, வாட் இஸ் யுவர் ஹாபி, வாட் ஆர் யுவர் ஹாபி, இதை சொல்லு, உன்னை பற்றி சொல்லு, உங்கள் அத்தாவை பற்றி சொல்லு. ஒரு பையன் டக்குன்னு சொல்லிட்டு, எங்கள் அத்தா பேர் இது, எனக்கு 5 அண்ணன் தம்பி. நான் அப்படி கேட்டு திரும்பவும் சொன்னேன், உங்கள் அத்தா என்ன செய்கிறாருன்னு. சாமி நின்றுருந்தான். எனக்கு ஒரு சந்தேகம், எங்கள் அத்தா மௌத்தாயிட்டாரோ. சின்ன வயசில் சில பேருடைய தகப்பனார் தெரியாதனமாக கேட்டோமோ அப்படின்னு, சரிப்பா உட்கார் அப்படின்ட்டேன். நான் படியில் இறங்கி கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், பின்னாடி வந்தான். அந்த பையனை டக்குன்னு கையை பிடிச்சி நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏப்பா வாப்பா இல்லையோ, ஏன் ஒன்றுமே சொல்லலை நான் கேட்டதுன்னு. இல்லை சார், வாப்பா ஆட்டோ டிரைவரு, வெக்கமாக இருந்துச்சு சொல்கிறதுக்குங்கிறான். அந்த காசு தான் இந்த ரத்தம், அந்த காசு தான் இந்த சதை. தான் வாப்பா ஆட்டோ டிரைவருங்கிறத சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அந்த தகப்பன் இதை கேட்டான்னா, இந்த பிள்ளை இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு தானே ராப்பகலா போய் நடு ரோட்டில் நிற்கிறான். சார் புரியுதா? நம்ம என்ன பிள்ளைகள் வளர்த்துருக்கோம். நாளைக்கே இந்த பையன் ஒரு பெரிய அதிகாரி ஆயிட்டான்னா இவங்க பெத்த தகப்பனை திரும்ப பார்ப்பான். இவன் அறிவு எதுக்காவது பயன்படுமா? இஸ்லாம் யதார்த்தத்தை பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை உருவாக்குவது உங்களை உலகத்திற்கு தந்த பெற்றோர்கள், முதல்ல அவங்கள மதிங்க, அவங்கள மதிங்க. அவங்களுக்கு அறிவு இருக்கு இல்லைன்னா நீ பார்க்க கூடாது, அவர்களை நீ மதிக்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, அந்த ஹதீஸை படிச்ச உடனே ரொம்ப பெரிய எனக்கு அப்படியே அழுக. பெருமானார் ஒரு நாள் சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம். ஒரு நாள் பெருமானார் சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் காலையிலே ஆகிறார், டெய்லி காலையில்
அன்னைக்கு முதல் சிந்தனை அவருக்கு இப்படி இருக்கு, என் வாப்பா உம்மா உயிரோடு இருக்காங்க, அவங்கள நான் என்ன நல்லது செய்கிறது, என் உம்மாக்கு என்ன நல்லது செய்கிறது அப்படின்னு நினைச்சார். அப்படின்னு சொன்னா சொர்க்கத்தினுடைய 2 கதவுகள் அவருக்கு திறக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒரு மலக்கு சொல்றார், யா அல்லாஹ் எல்லா நேமத்தையும் அவருக்கு கொட்டு. ஏன் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே என் வாப்பா உம்மாக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சிட்டான். தாய் மட்டும் இருந்தால் ஒரு கதவு, தந்தை இருந்தால் 2 கதவு. 2 கதவு. ஒருத்தன் காலையில் எந்திரிச்சோன்னு நினைக்கிறான், இது என்ன பெரிய முசீபத்தா இருக்குது வீட்டில் வச்சுக்கிட்டு, இந்த அத்தா அம்மா என்ன சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிறான்ல சார், டிவியில் சொல்கிறான் சார், இவங்கெல்லாம் வேஸ்ட்டு தானே. ஒருத்தன் சொல்கிறான், இவங்கெல்லாம் வேஸ்ட்டு தானே, வீட்டில் இருந்து என்ன செய்ய, பேசாமல் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் செய்ய. அவன் நீனே செத்து போயிடண்டாங்க, யார பெத்த நீயே செத்து போயிடண்டா, குழியை வெட்டி படுத்துக்கேண்டாங்கண்ணா. முடியாத கட்டம். அவர் நினச்சிருந்தா அன்னைக்கு பிறந்து இவ்வளோ பெருசு கிடக்கும்போது கழுத்தை இறுக்கி பிடிச்சிருந்தா நீ இருப்பியா உயிரோட? நீ இருப்பியா உயிரோட? அப்போ திரும்ப பெருமானார் சொல்கிறாங்க, ஒருத்தன் எதிராக நினைத்தால் நரகத்தின் 2 கதவுகள் திறக்கப்படுகிறது. அதிலிருந்து அந்த அந்த மலக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், யா அல்லாஹ் எல்லா சோதனைகளையும் என் தலையில் போடு, ஒன்றே ஒன்று தான் சார், நீ ஏற்று மட்டும் தான் சார், எங்கள் அத்தா அம்மாவுக்கு நான் அவ்வளோ. உடனே இதை கேட்டுட்டு ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டார், வயிந்தலமா யாரை சொல்ல நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சரிதான், ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு மத்தியில் டிஃப்ரென்ஷியேட் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு அக்கா உண்டு, எல்லாம் அங்கே போகுது. நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து தந்தா தட்டில் போட்டு ஒரு அரிசி மூட்டையை கட்டி எங்கள் அக்கா வீட்டுக்கு போகுது, அவர் மச்சா வீட்டுக்கு அங்கே. இங்கே நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா இந்த ஆளுங்க அநியாயம் பண்ணுறாங்க. எல்லா வீட்லையும் நடக்குதில்ல சார். மூத்த புள்ள பெண்ணா இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, எதுனாலும் அந்த அம்மா திங்கிறதுக்கு மனசு வருமா, சும்மா ஒரு தட்டையில் போட்டு என் புள்ள திங்கிட்டோம் கொடுத்து விடுமா இல்லையா. உடனே இந்த பையன் கேட்குறான், அநியாயம் பண்ணுறியா, நீயே அநியாயம் பண்ணுறியா, இங்கே தானே இருக்க, ஏன் சொத்தை தானே திங்கிற, இங்கே இருந்து என்ன அங்கே போகுது. இப்போ அவர் கேட்டார், வயந்தலம்மா அநியாயம் செஞ்சா. ரசூல்லா அவரை இப்படி பார்த்தாங்க, சார் நான் சொல்கிறது என்னன்னு புரியுது. அவர் யதார்த்தத்தை கேட்டார். ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் அப்படி காட்டி, ஒரு பெரிய பையன் வேலைக்கு போயிட்டான், 2 முட்டை கொடுக்குது அந்த அம்மா, இவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், 1 முட்டை கொடு. அவன் என்ன பெரியவன் அண்ணன், அவனுக்கு எப்படி கொடுப்ப நீ, ஒன்று அல்ல நாளைக்கு நரகத்தில் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொன்னான். பெருமானார் பார்த்துட்டு கியாமத்து நாள் வரை வருகிற மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அன்னைக்கு புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வருது. கியாமத்து நாள் வரை வருகிற மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார், வயந்தலமா வயந்தலமா வயந்தலமா. நீ என்ன அநியாயம் கேட்குற, அநியாயமே செய்தாலும் அநியாயமே அவங்க செஞ்சாலும் கூட, அட உன் வேலையில் நீ எப்படி இருக்கங்கிறது தான் கேள்வி. அவங்களெல்லாம் தனியாக கேட்டுக்குவான். உனக்கு சொர்க்க கதவு திறக்கணுமா வேணாமா? நான் சொல்கிறது புரியுதா? நிறைய பேர் இப்படி தான் விட்டுருவான். அல்ல அந்த ஆயத்தில் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களோடு அழகிய முறையில் நடந்து வபில் வாலிதைனி யஹ்சானா. போன வாரம் ஒரு தொழுகையை பற்றி ஒரு கிளாஸ் நடந்துச்சு. தொழுகையினுடைய ஒரு 6 பண்புகள்னு பேசிக்கிட்டு இருக்க நண்பர்கள் வந்திருக்காங்க. அதில் இந்த ஆயத்தை தான் சொன்னேன். குர்ஆனில் அரபி தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஃபி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல பி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை போட்டு சொல்கிறான். பி அப்படி அரபியில் ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசம் அல்ல, இலா அப்படின்னு போடுவாங்க. அந்த பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுவாங்க. உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பலவிதம் இருக்குது. இப்போ துபாயில் இருந்துக்கிட்டு காசு அனுப்பலாம், அந்த தெருவில் இருந்துட்டு இந்த தெருக்கு சாப்பாடு கொடுத்து விடலாம், அல்லது வீட்டிலே இருந்துட்டு அந்த அம்மா ஒரு ரூம்குள்ளே போட்டு தள்ளி விடலாம். சோறு போட்டன்ல, நான் சொல்கிறது புரியுதா, சோறு போட்டன்ல, காப்பி கொடுத்துட்டேன்ல, எரிச்சலோடு கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் இந்த பி அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் அப்படி நீ கொடுத்தான்னா அல்லாஹ் வேண்டாங்கிறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாதான். வேற எப்படிடா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நீ சந்தோஷமாக கொடுக்கணுமா. எங்கள் அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்லும் போது நான் துபாயிலிருந்து மருந்து அனுப்புறது இல்லை, பக்கத்தில் உட்காந்து தடவி விடணுங்கிறான் அல்லாஹ். டிஃபரன்ஸ் புரியுதா? அவங்க தண்ணின்னு நினைக்கும் போது நான் நிற்கணுங்கிறான். அந்த நிப்பாட்டுதலும் அவர்களின் மீதுள்ள அன்பினால் இருக்க வேண்டும்ங்கிறான். நான் இதை பேசினேன்னு வைங்களேன், சித்திக் பாய் நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கம்பாரு, இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்த வருஷம் இன்ஷால்லா என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு இன்னொரு ஆயத்தில் எல்லாம் பேசுகிறான். இப்போ இது பூரா செயல்பாடுகள்.
இந்த இந்த செயல்படுத்தும் போது என்ன மனோநிலையும் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துல அது இன்டீடைல்டு எல்லாம் பேசுறா. நான் லேசா சொல்றேன். கொடுக்கும்போது இந்த செய்திகளை நீங்க செய்யும் போது 3 மனோநிலை வேணும்னு குர்ஆன்ல எழுதுறாங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த செய்திகள் இருக்குல்ல, 3 மனோநிலை. ஒன்னாவது, உள்ரங்கமான அன்போடு நீங்கள் செய்ய வேண்டும் இந்த செயல்கள் எல்லாத்தையும். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டிஃபிகல்டிஸ் வருதுன்னா பொண்டாட்டி மேல அன்பு இல்லாம செயல்படுறதுதான் காரணம். நீங்க உங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க நகை வாங்கி கூட கொடுக்கலாம், ஆனா இவளுக்கு வாங்கி கொடுக்குறமே, இவளுக்கு வாங்கி கொடுக்கறதுனால ஒரு ஜக்காத்து கொடுக்க வேண்டியதா இருக்கும், இப்படி வந்து சாவடிக்கிறாள்களேன்னு கொடுத்தா நீ எத்தனை 100 பவுன் கொடுத்தாலும் அந்த அம்மாக்கு அதனால சந்தோஷம் வரவே வராது சார், வரவே வராது. ஒரே ஒரு தோடு மூக்குத்தி, சார் என் மனைவிடா, என் குடும்பத்தை, அவ குடும்பத்தெல்லாம் விட்டு என் குடும்பத்தில் எனக்காக வேண்டி கந்து கிடக்கா, அவ ஒரு உயிர், என் அன்கண்டிஷனல் லவ், என்னுடைய எல்லா அன்பையும் ஒன்னாக்கி நான் தர்றேன்னு ஒரு தோடு இவ்வளோ பெரிய மூக்குத்தியை வாங்கி கொடுத்து பாரு, காலிலே கிடப்பா சார், காலிலே கிடப்பா. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வெளிரங்கமானது வேலை செய்யாது. உங்கள் பையனையே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க, நல்ல கடுப்போட அவனை கூப்பிட்டு தம்பி நீ இப்படி இருறா அப்படின்னு ஏதாவது சொல்லி பாருங்களேன். இன்னொரு நேரத்தில் நல்ல கோபத்தோட ஏண்டா எரும மாடு அப்படின்னு திட்டி பாருங்களேன், ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இந்த அன்போடு திட்டினீங்கல்ல வாங்கிக்கிட்டு போயிடுவான். வெறுப்போடு அவன்கிட்ட ஆசையா பேசுனீங்கல்ல, யோ போயா லூசு அப்படின்ட்டு போவான். வேற எவனெல்லாம் சொல்ல வேண்டாம், நீயே செஞ்சு பாரு. இதை நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் எதை செய்கிற போதும் அன்போடு உங்க உள்ள வந்து இபாதத்து செய்கிற போதும் கூட நான் அல்லாம தொழுவுறேங்க கூடிய அந்த அன்பு எப்படா எந்திரிச்சு ஓடுவோம்ல உட்காந்துருக்கான். தொழுது முடிச்ச உடனே படையிலேருந்து ஓடுற மாதிரி அப்படி மேலே மண்டையெல்லாம் மிதிச்சு இருக்கான். அப்படிலாம் தொழுவக்கூடாது சார். நம்ம பள்ளி உள்ள போகிறதுலேருந்து வெளியே வரையும் ஒரு 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 என் ரப்ப தொழுகிறேன் அப்படின்ட்டு இருக்கணும். நீங்கள் எதை செஞ்சாலும், பொண்டாட்டிக்கு செஞ்சாலும் பிள்ளைக்கு செஞ்சாலும் அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும். 1வது செய்தி. 2வது செய்தி, வார்த்தைகளில் கவனம் வேண்டும். நல்ல அழகிய வார்த்தைகளை பேசணும். 3வது செயல்பாடுகளில் நல்லா இருக்கும். இப்போ சாப்பாடு போட போகிறாங்க, இப்போ போய் சாப்பிட போகிறோம், இலையை விரிப்பாங்க, அதில் எதோ வைப்பாங்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு இப்படி தானே சாப்பிடுவோம். ஏற்கனவே சாப்பிட்ட தட்டை ஒன்று இருக்குது, பாதி இது கறியை பிச்சிருக்கான், கொஞ்சம் சோறு கிடக்கு, கொஞ்சம் மேலே மிளகா கிடக்கு, அங்கே போடுற வெங்காயம்லாம் இப்படி விதறி கிடக்கு. ஒருத்தன் தட்டில் தூக்கிட்டு வந்து தின்றா அப்படின்னு போடுறேன், தின்றான்னு கூட போடல. ஆஜியார் சாப்பிடுங்க ஆஜியார்னு அதை பார்த்தோன்னே தூக்கிட்டு போட, எவன் திம்மா தின்னதை அப்படின்னு கேட்போம்ல. செயல்பாடுகள் முக்கியம். 3 தான் இதுக்கு அடிப்படை. 1வது அல்லாஹுவோடு உங்கள் தொடர்பு. 2வது இஹ்சான், உங்கள் அம்மா அத்தாவோட நீங்கள் எப்படி இருக்கீங்க, யூ செக் யுவர் செல்ஃப். 3வது பிதவில் குர்பா, உங்கள் சொந்த பந்தங்களோடு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அடுத்து பார்க்கணும். செக்லிஸ்ட் அல்லாஹ் சொல்கிறான். நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், நீ படிக்காம இருக்கலாம், நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், தேவை கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீ வாழ்றியான்னு பார்க்குற, இதை மட்டும் செஞ்சா உன்னை உலகத்தில் நான் கோடீஸ்வரனாக்குவேங்கிறான் அல்லாஹ். நான் சொல்ல புரியுதா? தவில் குருபா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யாரை கொண்டு உங்கள் தகப்பன் தாயினுடைய உறவு உங்களுக்கு வருகிறதோ, சித்தப்பா பெரியப்பா மாமா, ரத்த உறவு. வேற நமக்கு எப்படி உறவு வரும்? எப்படியும் வராது. அத்தா வழியா அம்மா வழியா, அந்த ரத்தம், ரத்த கலப்பு. சச்சா மாமா பெரியத்தா சின்னத்தா, பெரியத்தா பிள்ளைகள், பெரியத்தா சின்னத்தா பிள்ளைகள், மாமா, இந்த அத்துணை பேரோடும் நீங்கள் அழகாக நடக்க வேண்டும். அவர்களின் மீது அளவில்லாத அன்பு கொள்ள வேண்டும். அழகிய வார்த்தைகளை பேசணும், நல்லபடியாக நடக்கும். இப்போ என்ன சொல்கிறான் சார், மற்றவன் எவனுமே பிரச்சனை இல்லை சார், பூரா பிரச்சனையும் சொந்தக்காரன் சார் சொல்கிறானா இல்லையா? எனக்கு எந்த பஞ்சாயத்தை சொந்தக்காரன் சார், இவங்க இல்லாமல் இருந்தால் நான் விளங்கிடுவேன் சார் அப்படிங்கிறான். தப்பு, பார்வையே தப்பு. ஏன் அப்படின்னா பெருமானார் சொல்கிறாங்க, அதாவது அவன் சாப்பாடு கொடுத்தா நான் கொடுப்பேன். லைசல் வாசிலு பில் முகாஃபி, ஹதீஸ்ல வருது, லைசல் வாசிலு பில் முகாஃபி வலக்கின்னல் வாசில் அல்லதி யஸிலு ரஹிமஹு இதா குதிஅ. சேர்ந்து வாழ்றவங்கிறது யார் தெரியுமா? அவன் பிரியாணி கொடுத்துட்டா நானும் கொடுத்துட்டேன், அவன் கேக்கு கொடுத்துட்டா நானும் கொடுப்பேன், அவன் பேசினா நானும், அவன் இல்லை, அவன் பேச மாட்டேன்னா நான் போய் பேசுவேன், நான் கொடுக்குற சாப்பாடை வேணான்னா பரவாயில்லன்னு கொடுப்பேன். அவன் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கூட இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற இரத்த சொந்தம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த சொந்தத்தில் ஒருத்தன் இல்லைன்னா நம்ம மௌத்தா போனால் கூட கேட்குற ஆள் இருக்க மாட்டான் சார். ஒரு சட்டை போடுறது கூட ஒரு சொந்தக்காரன், சில பேர்லாம் பஸ் ஏறி வந்து சண்டை போடுவான்,
பஸ் பிடிச்சி அங்கேருந்து வருவான். இங்கே ஒரு அல்வாவை தந்து விடல, அதுக்கு தான் வந்தேன், நீ எல்லாம் மான கட்டவனாத, என் வீட்டுக்கு வராது அப்படின்ட்டு அடுத்து பஸ் ஏறி போயிடுவான். இதுக்குனாலும் வர்றான்ல, சொல்றது புரியுதா? இப்படி வந்து சண்டை வர்றதுக்குனால நம்ம மௌத்தா போற நேரத்தில் தூக்குறதுக்கு ஒருத்த நிற்கிறான்ல. எங்கேருந்து வந்துச்சு உறவு? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அந்த சொந்த பந்தங்களோடு அழகிய முறையில் வாழுங்கள். இது 2 அத்தா அம்மா சொந்த பந்தம். 3வது அல்சனா வல்லிய தாமா, உங்கள் ஊரில் உள்ள தகப்பன் இல்லாத பிள்ளைகள், நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணுங்களாம். தகப்பன் இல்லாமல் தாயால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் அவ்வளவு பக்குவம் கிடைக்காது. ஒரு ஆண் பக்குவப்படுத்துகிற மாதிரி ஒரு பெண்ணால் பக்குவப்படுத்த முடியாது. ஒரு பெண் ரொம்ப லீனியண்ட்டாக இருப்பா, பிள்ளை மேலே பாசமாக இருப்பா. அதனால தான் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வளர்ந்த தக்குரிம்பான். அந்த அம்மாவுக்கு வளர்க்க தெரிலடா, அத்தா இல்லாத பையன், அனாத பையன், எப்படி போகிறான் பாரு அப்படியுமா. அல்லாஹ் சொல்கிறான், ஊரில் உள்ள அந்த அத்தாவினுடைய ஸ்தானத்துக்கு யார் தெரியுமா பொறுப்பு? அந்த ஊரில் உள்ள எல்லா முஸ்லீம் ஆண்களும் பொறுப்புங்கிறான். சார், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்லணும் அல்லாட்ட. நான் எதையோ பேசலை, வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். குர்ஆன் எதை விரும்புகிறதோ அதை குறித்து பேசுகிறேன். உங்கள் தெருவில் எத்தனை அனாதை இருக்காங்க பாருங்க. அந்த பிள்ளைகள் பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் அவன் கூப்பிட்டு அவன் தலையை தடவி கொடுங்க, அவனுக்கு வழிகாட்டுதல் செய்யுங்க. நீ என்னப்பா படிக்கிறேன்னு கேளுங்க, காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்கலன்னா ஒரு மோசமான சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக அவன் வளர்வான். அவன் தாய்க்கு அதெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. நீ தேடணுங்குது குர்ஆன். அவன் வரமாட்டான். இன்னைக்கு என்ன சொல்கிறான், என்கிட்ட வந்து நீ வந்து இப்படி நான் ஏழைன்னு சொன்னா அப்படி கொடு, அப்படி அல்ல. நீ தேடணும். உன் தெருல எத்தனை பேர் இருக்கான் உனக்கு தான் தெரியும். அத்தா இல்லையா, அந்த பையன் மேலே கரிசனமா, அவன் பள்ளியாசலுக்கு தொழு வந்தானே அவன்கிட்ட பேசணும். கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன வாப்பா பண்ணுறிய, என்ன செய்கிறிய? இல்லை நம்ம பள்ளியாசலுக்கு போகிறோம், அவன் நிற்கிறான், வாங்க வாப்பா தொழுவ போகலாம். கரிசனமாக பேசணும், கரிசனமாக கைண்ட்னஸ் இருக்கணும். வல் யதாமா வல் மசாக்கின். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தேவையுள்ளவர்கள், உன்னுடைய வீட்டின் கதவை தட்டக்கூடியவர்கள், அல்லது உன் தெருவில் தெரியாத அந்த வேலையை தான் சார் பல வழிகளில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தான் குர்ஆன் சொல்லுது. இது நீங்கள் கூட்டமாக சேர்ந்து செய்கிறீங்க, தனியாகவும் செய்யணுங்கிறது குர்ஆன். நீங்கள் கூட்டமாக சேர்ந்து இதை செய்கிறீங்கல்ல, ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய அந்த ஜக்காத்துகளை சேர்த்து சேர்க்கிற போது தனியாக அவன் 100 ரூபாயை கொடுக்கறதுக்கு, சில பேர்லாம் எப்படி தெரியுமா சார் ஜக்காத்து கொடுக்குறான் இன்னைக்கு? அதுக்குன்னே கோயம்புத்தூரில் சேலை விற்கிறான் சார், ஜக்காத்து சேலைன்னு போட்டிருக்கான். அதை நம்மால் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு கார் பிடிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு வர்றான். ஒரு தடவை கூட அந்த அம்மா கட்ட முடியாது அந்த சேலையை. உன் மனைவிக்கு நீ வாங்கி தருவாயா? உன் மொவளுக்கு நீ வாங்கி கொடுப்பியா ஜக்காத்து சேலையை? அடுத்த தடவை தண்ணியில் போட்டு எடுத்தா பிஞ்சு பிஞ்சா வந்துடும். இதுக்கு பேர் ஜக்காத்தா? யாரை ஏமாத்துற? அல்லாஹ் சொல்றான், உன் ஜக்காத்தை தூக்கி உன் மூஞ்சிலே அடிப்பேன். நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுங்க, மூஞ்சிலே எறிவேன். தேவையே இல்லடா அந்த காசு. ஏண்டா இத்தனை கோடி ரூபா கொடுத்து ஒன்றை இவ்வளவு சுகமாக வாழ வச்சா எது? அந்த அந்த வார்த்தையை எல்லாம் சொல்கிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களிடத்திலே உள்ள கேவலமானதை கொடுப்பதற்கு தேடுகிறார்கள். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. அவன் தேடுறதெல்லாம் எது லீஸ்டோ, எது இல்லை, அது முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இதே இடத்தில் இந்த சேலையை வாங்குவதற்கு உன் மனைவியை நிற்க வைப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? ரொம்ப கொடுமையான வார்த்தை, ஆனால் பேசுது குர்ஆன், பேசுது குர்ஆன். சகோதரர்களே, அதனால ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு வருகிற போது அவன் நல்லவே அப்படின்னு தெரியுது, அல்லது தேவையுடையவனா இருக்கான் தெரியுது, கொடுங்க சார். ஒரே கஞ்சா அடிக்கிற பையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் சார். அன்னைக்கு ஒரு பையன் வந்து கேட்டான், எவனை பார்த்தாலும் கஞ்சா அடிக்கிற மாதிரி இருக்கான், அவன் காசு கொடு காசு கொடுன்னு கேட்குறான். இதுக்கு நாங்கள் என்ன சார் செய்கிறது? அப்போ எல்லாம் வேற மிஸ்கினுக்கு கொடுக்குறான், நாங்கள் எப்படி கொடுக்காம இருக்கிறது? ஒரே ஒன்று தான், அதுக்கு பதில் ஒன்றே ஒன்று தான், அதுக்கு விடை ஒன்றே ஒன்று தான். யா அல்லாஹ், என் காசிலிருந்து நான் யாருக்கு தருகிறேனோ அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மோசமானவர்களுக்கு என் காசை யா அல்லாஹ் நீ போக விட்டுறாதன்னு ஒரு துவா கேட்டு குர்றா. அதுக்கு மேலே நீங்கள் பாருங்க சார், ஒரு பையன் உன் பக்கத்தில் வரமாட்டான். எவன் தேவையுள்ளவனா அவன் வருவான். வந்து கேட்கும்போது நீ கொடுக்கணும், வந்து கேட்கும்போது கொடுக்கணும். அந்த துவாவை கேட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் நகருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ ஒல் மிஸ்கீன் ஒல் ஜாரிதில் குர்பா. சார் ஏழைக்கு கொடுங்க, சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க, முடிஞ்சு அவ்வளோதானே. இப்படி தானே பேசணும். குர்ஆன் தொழுகையை பற்றி அப்படி தான் பேசும். மொத்த தொழுகையை பற்றி வசனங்களே 50க்குள்ளே தான். தொழுகையை பற்றி எல்லாம் குர்ஆனில் தொழுகைங்கிறது முக்கியமல்ல, நீ இல்லை 50லேருந்து 60க்குள்ளே, அவ்வளோதான் தொழுகையை பற்றி முடிஞ்சு போச்சு. ஆனால் இன் டீட்டெயில்டா இப்போ என்ன சொல்கிறான் பாருங்களேன், ஒ ஜாரிதில் குர்பா. நீங்கள் யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உன் சொந்தக்காரனோடு நீ நல்லபடியாக நடக்கணும். மேலே சொந்தம் தனியாக சொல்லியாச்சு. இங்கே ஒருவேளை மாமா மச்சான் பங்காளியை பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பான். நான் சொல்கிறது விளங்குதா? சண்டையே அங்கே தான் ஆரம்பிக்கும். இதுலேருந்து ஒரு கல்லை நீ எடுத்துட்டேம்மா, ஒரு கல்லை நீ வச்சுட்டேம்மா. எங்கள் வீட்டுக்கு நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 60 வருஷமாக கேஸ் நடக்குது. ஆனால் சொந்தக்காரன் மச்சான் மாமன்
இவங்க வந்து என்ன செய்கிறான்னா போய் கேஸ்லேயே கிடக்கான். இடையில கூட ஒரு டெல்லியில் ஒரு வாக்கு இது எழுதியிருந்தாங்க, 2 கம்யூனிட்டிக்கு மத்தியில் சண்டை, குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒரு கேஸு, அடிதடி 75 வருஷம் ஆச்சு. அந்த நீதிபதி வந்து வாரம் வாரம் வாயுதா இப்படி சண்டை, ஒருத்தன் வரல இப்படி போகுது. அந்த நீதிபதி ஒரு தடவை வந்து அந்த வழக்கை கேட்டுட்டு, யோ இருங்கையா சாப்பிட்டு வந்து பார்ப்போன்னு போகிறாரு. அவர் போய் சாப்பிட்டுட்டு அவர் கேபின்லேருந்து வெளியே வர்றாரு. பார்த்தா மொத்தமாக உட்காந்து 60 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 60 பேர் கேஸுக்கு வந்தவங்க. 30 பேர் ஒரு சைடு, இன்னொரு 30 பேர் இன்னொரு சைடு. அந்தால் அரண்டான், இரடா எல்லாம் உணவ, யோ கேஸ் அது தனியா, நாங்கள்லாம் சொந்தக்காரங்க, நான் சாப்பாடு ஆக்கி எடுத்து வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே நடந்தது, இந்தியாவில் நடந்தது. சொத்துக்கு சண்டை, சாப்பாட்டுக்கு என்ன வேண்டி இருந்துச்சு, அல்லான்னு உட்காந்து பிரியாணி அடி அப்படின்னு அடிக்கிறோம்லங்கிறான். அப்போ எல்லாம் சொல்கிறான், ஜாரி தில் குருபா, உன் பக்கத்து வீட்டின் சொந்தக்காரன், அவனுக்கு சில ஹக்கு இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் பற்றி கேட்டாங்க, எங்க இவர் எப்படி அப்படின்னு. உடனே ஒருத்தர் இருந்து சொன்னார், எனக்கு நல்லா தெரியும், சூப்பரான ஆளுன்னாரு. சூப்பரான ஆளுங்க அப்படின்னாரு. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, ஹல் அன்த ஜாரோ, ஆர் யூ ஹிஸ் நெய்பர், நீ அவன் பக்கத்து வீட்டுக்காரனா? தாரிஃபு ஹல் அன்த ஜாருஹுல் அத்னா தாரிஃபு சபஹஹு வ மஸஆ. அவங்க கேட்குறாங்க, நீ என்ன அவன் பக்கத்து வீட்டுக்காரனா, அவனுடைய காலை மாலை அவன் என்ன செய்கிறான் எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னாரு. ஹல் சாஃபர்த மாஹு, அவரோடு டிராவல் போனியா? ஏன் அப்படின்னு கேட்டா, டிராவல் போனோன்னா மனிதர்களுடைய குணம் தெரியும், போனியான்னு கேட்டாங்க. இல்லை. ஹல் ஆமல்த மாஹு பித்திர்ஹமி வத்தினானீர், திரும்ப கேட்டாங்க, அவரோடு ஏதாவது தொழில் வர்த்தகம் புரிந்திருக்கிறாயா? என்ன அமானத்துன்னாஸ், உமர் ரலியல்லாஹு, ஒரு மனிதனுடைய அமானத்தை அன்னைக்கு தெரியும், நீ வர்த்தகம் புரிஞ்சிருக்கியா? இல்லை அப்படின்னாரு. அப்போ திரும்ப கேட்டாங்க, ஹல் ரஐதஹு ஃபில் மஸாஜிதி யர்கா மஅ ராகிஈன், நீ பள்ளியில் எல்லாரும் சேர்ந்து தொழுவும் போது அவனை பார்த்திருக்கியோ? அதனால அப்பனா நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. பள்ளி ஆசிரியரில் தொழுகிறதுனால நான் ஒத்துக்க முடியாதா? வாழ்ந்து பார்த்திருக்கியான்னு கேட்டார். நீ பக்கத்து வீடா? அப்போ சொல்லு, ஏற்றுக்கிறேன். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான், சொந்தத்தில் பக்கத்து வீடு. ஒல் ஜாரிதில் ஜுன், இன்னும் சில நேரம் இருக்கும், மாமா மச்சான்லாம் வேற எங்கேயாவது இருப்பான், சொந்த வேற ஏதோ ஒரு ஊரில் வந்து குடியிருப்போம், வீடு வாங்கிட்டு இருப்போம், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்கள்ட்ட நீ எப்படி பேசணும், அவங்கள்ட்ட நீ எப்படி நடந்துக்கணும்? சார், ஒரு மனிதனுடைய படிப்பினுடைய கடைசியே அது தானே, அவனுடைய நடவடிக்கை தானே, யாரோட எப்படி நடக்கிறான்னு. ஒருத்தனை யார் அறிவாளின்னு சொல்லுவான். போன தடவை வந்து இந்த உதாரணத்தை சொன்னேன். ஒரு பையன் சைக்கிளில் போகிறான், ஒரு பெரியவர் நடந்து போகிறார், போய் மேலே விட்டான். அவர் கீழே விழுந்தார், சைக்கிள் அங்கிட்டு விழுந்துச்சு, இவன் இங்கிட்டு விழுந்தான். உடனே அந்த பெரியவர் இப்படி எந்திரிச்சு பார்த்தாரு, பைக்கு 100 cc பைக்கு, எந்திரிச்சு பார்த்தா கீழே விழுந்து கிடக்காரு. அவன் பார்த்து கேட்டார், என்னடா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்க, இன் பண்ணியிருக்க, டையெல்லாம் கட்டியிருக்க, பார்க்கறதுக்கு படித்தவன் மாதிரி இருக்கியாடா, ஏன்டா என் மேலே கொண்டு வந்து விட்டேன்னாரு. உடனே அவன் ஒரே வார்த்தையில் சொன்னான், என் சிலபஸில் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னா. இதில் காலேஜ் சிலபஸில் இதெல்லாம் சொல்லி நிற்க வச்சு, ஏடா படித்தவங்கிறதுக்கு அடையாளமே பண்பு நடவடிக்கையும் தானே, நடந்தியான்னு கேட்குறான்ல. ஒல் ஜாரிதில் குருபா, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களோடு நீங்கள் எப்படி நடக்கும், அது முக்கியம்ல. பக்கத்து வீட்டுக்காரனோட எப்படி நடக்கும், அப்போ தானே தெரியும். நம்ம இதோட எல்லாம் விட்டானா, ஒல் ஜாரிதில் ஜுன்பி ஒ சாஹிபி பில் ஜம்பி, அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று பக்கத்து வீட்டில் சொந்தம், பக்கத்து வீட்டில் சொந்தம் இல்லாத வீடு, சாஹிபி பில் ஜம். சாஹிபி பில் ஜம்னா என்ன அர்த்தம்னா, உன் மனைவி, அவள் சொந்தம்லாம் இல்லை, எங்கேருந்தோ வந்தவ, அவளோட நீ எப்படி நடந்துக்கிற, அழகா நடந்துக்கிறியா, அன்பா நடந்துக்கிறியா? உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணிடத்துல காசை கேட்குறியா? அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆண்மகனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பெண்ணுக்கு செலவழிப்பது தான் ஆணுக்கே அடையாளம். ஆனால் அடையாளம் கெட்டு கிடக்கமே, அவமானப்பட்டு கிடக்கமே. குரான் சொல்லுது, 1 ரூபா கையை நீட்டி வாங்கினா நீ அசிங்கப்பட்டவடாங்குது குரான். வாங்கக்கூடாது. ஆணுக்கான அடையாளமே பெண்ணுக்கு செலவழிப்பது. பெண் கோடீஸ்வரியாக இருந்தாலும் பெண்ணினுடைய உணவும் தங்குமிடமும் கணவனுடைய கடமை. அவன் ஆட்டை இழுத்தாலும் கூட அவன் தான் கொடுக்கணும். அந்த அம்மா செலவழிக்க வேண்டியது, கோடீஸ்வரியாக இருந்தாலும். நான் சொல்றது சாஹிபி பில்ஜம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் எழுதுறாங்க, டிராவலில் ஒன்றா போகிறவங்க, ஒரு பஸ்ஸில் போகிறோம், பக்கத்தில் இருக்கவரோட நீ எப்படி நடந்துக்க, அதுக்கு இஸ்லாம் சில வரையறைகளை வைக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் வாழ்க்கை. தொழில் கூட்டாளி, அவனோடு நீ எப்படி நடந்துக்கிற, உன் கிளாஸ்மேட்டு, உன்னோடு படித்தவன், உன்னுடைய நண்பர்கள், அதுதான் சாஹிபி பில் ஜம்ப். இவர்களோடு உன்னுடைய உறவு எப்படி, லிஸ்ட்டை போடணும். ஒழுங்காக நடக்கிறானா, அல்லாஹ்க்கு பயந்து நடக்கிறானா, ஒழுங்காக பேசுகிறானா, சத்தியத்தை பேசுகிறானா, பொய்யை பேசுகிறானா. ஒமா மலக்கத்து ஒப்னு சபீல். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், 9வது கேட்டகரி யார் அப்படின்னு சொன்னால், பிரயாணத்தில் போகிறவங்க. ஒரு கார் போகுது, திடீர்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், ஒரு கார் திடீர்னு பஞ்சர் ஆகி ரோட்டில் நிற்கிது.
பஞ்சர் ஆகிட்டாங்க. கொளுத்த பயலுங்க எங்கேருந்தோ வந்திருக்காங்கடா, மெட்ராஸ்லேருந்து எதுக்கு காரை தூக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு போகக்கூடாது. நின்று எங்க என்னாச்சு, இல்லை நான் கார் பஞ்சர் ஆகிடுச்சு, இங்கே டயர் ஓட்டுறவேன், நான் கூட்டிகிட்டு வரேன். ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவன் அடுத்த ஊருக்காரன், அவன் அந்த ஊரில் கோடீஸ்வரனாக இருக்கலாம், உன் ஊரில் ஏழை. அவனை பணத்தை அந்த இதை ஒட்ட வச்சுட்டு, அல்லது பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் வாங்கி ஊற்றிட்டு நீ அவன்கிட்ட காசு கேட்கக்கூடாதுங்கிறது இஸ்லாம். நான் சொல்றது புரியுத? ஒட்டுறதுக்கு ஆளை கூட்டு வந்து ஒட்டிட்டு காசு குடியான்னு சொல்றது இல்லை, ஒட்டவும் சொல்லணும், காசு வாங்கக்கூடாது. ஓமா மலக்கத் யமீனு, உங்கள் வீட்டினுடைய பணியாளர்கள். கடைசியாக சொல்லுது சார், இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை என்ன சொல்லுது, காலையில் எந்திரிச்ச உடனே அம்மா சொல்லுது, பால்காரன் வந்துட்டானான்னு போய் பாரு. ஆமாம் அம்மா வந்துட்டு போயிட்டான், ஆமாம்மா வந்திருக்கான். வெளியே போய் அந்த ஆள் வயசை பார்த்தா 60 வயசு இருப்பார். அவருக்கு 60 வயசு இருக்கும் சார். பிள்ளைகள் எப்படி சொல்லுவோம், பால்காரன் வந்துட்டான், பேப்பர்காரன் வந்துட்டான், குப்பை எடுக்கிறவன் வந்துட்டான். குப்பை, சில பேர் குப்பை எடுக்கிறவனா குப்பை. நான் கேட்குறேன், அந்த அம்மா மட்டும் 2 நாளைக்கு வரலன்னா நீ தான் குப்பை, நீ தான் குப்பை, உன் வீடு குப்பையாக கிடக்கும். அல்லாஹ் அந்த மனிதர்களை உன் வீட்டு வாசலில் அனுப்பி இருக்கிறான். அவர் அல்லாஹுவினுடைய ஒர்க்கர்ஸ், நாட் யுவர் ஒர்க்கர்ஸ். சில பேரெல்லாம் அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறான், பொங்கலுக்கு காசு கேட்பாங்கன்னு வெளியே பூட்டிட்டேங்கிறான். என்ன மோசமான குணம். நீ 10 ரூபா கொடுக்கறதுல அவன் என்ன பெரிய லண்டனுக்கா போயிட போகிறான், நீ கொடுக்குற 20 ரூபாயில் அவன் என்ன பெரிய கொடியட்டியாக வாழ்ந்துட போகிறான். நீ கொடுத்தன்னா அந்த பொங்கல் நேரத்தில் அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அவன் திருவிழா நாள், அவனுடைய உணர்வுகளை கேட்கணும். எப்போ அவனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்கணும், உங்கள் அத்தா அம்மா இருக்கான்னு கேட்கணும், அவன்கிட்ட பேசணுங்கிறது இஸ்லாம். அவனுடைய சுகதுக்கங்களில் நீங்கள் மட்டும் அப்படி இருந்து பாருங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்புவார்கள். இஸ்லாத்தின் பக்கம் திரும்புவான். ஒரு நடவடிக்கை தான் சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் 10 கேட்டகரி. அல்லாஹுவோடு உன் உறவு, உன் தாய் தந்தையரோடு, உன் சொந்த பந்தங்களோடு, உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ள சொந்த பந்தங்களோடு, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு, உன்னுடைய பணியாளர், உன்னோடு பயணிப்போரோடு, அதுக்கடுத்து ஒபினிசபில், அதாவது இல்லை எத்தாமா, இடையில 2 விட்டாச்சு. எத்தாமா எத்தீம்களோடு, அனாதைகளோடு, மிஸ்கின்களோடு, உங்கள் ஊர் வழியாக பயணிப்பவர்களோடு, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவர்களோடு. இந்த 10 பேர்கிட்ட நீ ஒழுங்கா நடந்தா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா. இதோட அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ் என்றைக்குமே பெருமை கொள்பவர்களை விரும்ப மாட்டான். முஹ்தால் அப்படின்னு சொன்னா தன்னை பயங்கரமா நினைச்சுக்கிறது, நான் யார் தெரியும்ல அப்படின்னு பேசுறது. இன்னொன்று அடுத்தவனை கேவலமாக நினைக்கிறது. இந்த 2 செயல் இருந்தால் மட்டும்தான் இவங்க கூடலாம் உன்னால் பழக முடியாது அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல் வசனம் என்ன சார் குர்ஆன்ல? முதல் வார்த்தை பிஸ்மில்லாஹ்க்கு அடுத்து முதல் வார்த்தை குர்ஆன்ல என்ன சார் வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரையும் உங்களுக்கு எத்தனையோ விளக்கம் சொல்லியிருப்பாங்க, இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய பணம், என் பெருமை, என் குலப்பெருமை, என் அறிவு, என் சொத்து எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சிட்டு, ரப்பே இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்னு சொல்கிறேன். இந்த புகழ் எல்லாம் ரப்பே நான் தள்ளி நின்று கொள்ளுகிறேன். என் படிப்போ, என் அறிவோ, என் செல்வமோ எதுவுமே கிடையாது. ஐ am nothing, not nothing, no thing. நான் எதுவுமே இல்லடா இப்படின்னு யார் அந்த முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தான் குர்ஆன் முழுக்க பயன்படும். இது விளக்கம் எழுதுறவங்க எழுதுறாங்க. இந்த குர்ஆன் யாருக்கு தெரியுமா பயன்படும்? எல்லாத்தையும் கலட்டணும், நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கணும். தற்பெருமை, நான் யார் தெரியுமா, என் அறிவால், என் சிந்தனையால் நடந்ததுன்னா அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒன்று தான். 2வது, அடுத்தவர்களை இழிவாக கருதுவது பிடிக்கவே பிடிக்காது. சகோதரர்களே, இந்த 10 செக்லிஸ்ட்டை நம்ம எழுதி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம் வாழ்க்கையில் நம் மரண பந்தம் வரையும் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன தேவையோ அதை அவனே வழங்கி நம்மை மரண பந்தம் வரையும் சுகமாக வாழ வைப்பான். நம் மரணமும் கூட சுகமாக நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. சொல்லிட்டு மௌத்தா போவோம், சொல்லிட்டு மௌத்தா போவோம். அசருக்கு அப்புறம் 5:30 நான் மௌத்தா போவேன்னு ஒரு முஸ்லீம் சொல்லி மௌத்தாவான். மௌத்தாவது மட்டுமல்ல, அவன் மௌத்தா போட உடனே அவன் உடலிலிருந்து மனம் வரும். இது நான் சொல்லலை, ஹதீஸ்ல வருது. ஒரு முஸ்லீம் இப்படி வாழ்ந்திருந்தா உடல் நாராது,
அவனுக்கு அவன் நேரம் அவனுக்கு அறிவிக்கப்படும். எல்லா கடமையும் முடிச்சுட்டு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு அல்லான்னு படுத்துக்குவான், போயிட்டே இருப்பான். டாட்டா சொல்லிட்டு தான் ஒரு முஸ்லீம் போகணும்னு பெருமானார் லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்லா. மௌத்தாகும் போது உடல் நாறாமல் தன்னுடைய மரணத்தை அறிவித்து விட்டு மௌத்தாவன் தான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாமானியமான அறிவிப்பு இல்லை. இப்படிலாம் வாழ்ந்து இருந்தா, அதெல்லாம் பொறுத்து இருந்தா சிரமப்படுத்துவான். உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம சொந்தக்காரன் நம்ம ஒன்று வந்து வரமாட்டான், அவன் இது பிடிச்சிட்டு நீ இறங்குனுங்கிறான் அல்ல. இறங்குடா, நீ இறங்கு, உனக்கு அதில் ஒரு பாடம் உண்டுங்கிறான் அல்ல. சகோதரர்களே, இந்த 10 பேர்கிட்டையும் எப்படி நடக்கணும், அப்போ உங்கள் மனோநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தாலா பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு சித்திக் என்னை கூப்பிடக்கூடாது, அடுத்த வருஷமே இப்போ கூப்பிட்டது மாதிரி உங்களை அடுத்த வருஷம் கூப்பிடுவோன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு அஜயத், எங்கள் அஜயத் இருக்கவே இருக்கார், முஃப்தி சாப், அவர் பேசுவார் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஊரில் இப்படி தான் பேசிட்டு வந்துட்டேன். இது 2 விஷயம் 3 விஷயத்தை இந்த அஜயத்து பேசுவாருன்ட்டு வந்துட்டேன். அவர் ஏங்க நீங்கள் பாட்டுக்கு மாட்டி விட்டு வந்தால் என்ன கேவலமாக நினைப்பாங்கன்னு அது சொல்லி 1 வருஷம் ஆக போகுது. முந்தா நாள் போன வாரம் ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து சொன்னார், ஏன் அவர்கிட்ட எத்தனை தடவை தான் போய் கேட்குறாரு, எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா, நீ அவர்கிட்டே கேட்டுக்கப்பான்னு சொல்கிறாரு. உங்களை வேண்டாம் எங்கள் ஊருக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு கூப்பிட்டுறோம், வந்து சொல்லிட்டு போயிருங்க. மண்டை வெடிக்குது. 3ல் 2 சொல்லிட்டு இன்னும் 3 எவன் சொல்லுவான், 5ல் 3 சொல்லி 2 இன்னும் 3 எவன் சொல்லுவான். அதனால் சித்திக் என்னை கேட்கக்கூடாதுங்கிறதோட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை தெளிவுபடுத்துவான் சார். இப்போ நான் என்ன சார், அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய தெளிவை குரானில் இருந்தே நான் திரும்ப சொல்லிட்டேன்ல, கேட்டகரி தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நடக்கக்கூடிய மனோநிலையும் என்ன நடப்பு அப்படிங்கிறத இன் டீட்டெயில்டாக குரான் பேசுது. அல்லாஹ் புரிகிற அறிவை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இதுவரையும் வந்து பொறுத்திருந்து எத்தனையோ பேருக்கு பசி இருக்கும், கேட்கணும்னு வந்து உட்கார்ந்துருந்தவங்க அல்லா இருக்கும். அல்லாஹ் தாலா இன்னும் நான் எதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தானோ அத்தனை அறிவையும் உங்கள் உள்ளத்தில் இறைவன் நூறாக ஒளியாக இறக்குவான். அதை கொண்டு உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெறும். இன்னிலிருந்து இந்த இறைவனின் பக்கம் திரும்புகிற அந்த எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இந்த டிவி வழியாக கேட்குற அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அதை அந்த மனோநிலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதோடு என்னையும் அழைத்து இங்கே பேச வைத்த, போன வருஷமும் இந்த வருஷமும் அழைத்த அந்த முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் மனதார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.